लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् स्वादेन्निकसर्वेषां त्रय्यर्थार्थं चतुष्कृतं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. கம்யாளவந்தருடைய கிருபையில ஸ்தோத்திரத்னம். காலையில 18, 19, 20 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதுல முதல் ஸ்லோகம் 18வது ஸ்லோகம் வசி வதன்யோ குணவான் ருச்சிகி ருச்சிகி சுச்சிகி மிருத்து தயாலு ஸ்வபாவஹ மதுர ஸ்திர சமஹ கிருதி கிருதக்னஹ தம்சி ஸ்வபாவஹ சமஸ்த கல்யாண குணாம் பிரதோததி அப்படின்னு பகவானுக்கு 12 கல்யாண குணங்கள் இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு கல்யாண குணத்தையும் பார்த்தோம். இப்ப பகவான் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு கல்யாண குணங்களோடு பகவான் இருக்கிறார். முன்னாடி பார்த்த அந்த பரத்வத்தோடு பெரும் பராக்கிரமத்தோடு அந்த பகவான் வைகுண்டத்தில் இருக்கிறார். அதுல அந்த பகவான் 12 கல்யாண குணங்கள், அதுல ஒரே ஒரு கல்யாண குணத்தையாவது நம்மளால கைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம். உபரியோச்சதோ பூரிஷான் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரே ஒரு கல்யாண குணத்தை மாத்திரம் எடுத்து அது எவ்வளவு பெருசா இருக்கும்னு பார்த்தோம்னா அது கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மன்னிதானந்தத்துக்கு விட அது ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கு விட தேவருடைய ஆனந்தம் பெருசு, அதற்கு விட கந்தர்வனுடைய ஆனந்தம் பெருசு, அதற்கு விட அந்த பிரம்மாவுடைய ஆனந்தம் பெருசு, அதற்கு விட சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த பரபிரம்மத்தோட ஆனந்தம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். கடைசியாக ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். அதற்கு அந்த ஸ்லோகத்தை 2 விதமா பார்க்கணும். ஒன்னும் பிரம்மா, இந்திரன், ருத்ரன் முதலான பக்தர்கள் எல்லாரும், பகவானுடைய பக்தர்கள் இவ எல்லாரும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்ற. அப்படி பண்றவாள்லாம் வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு பிரவர்த்தி பண்ணிட்டா அப்படின்னா அதற்கு பின்னாடி அவளுக்கு அந்த தொழிலெல்லாம் லீலையாக மாத்திரமே இருக்கும். அது அவளுக்கு வேலையாக இருக்காது. அவளே வைகுண்டத்துக்கு போக போறான். அப்ப அது கைங்கரியமாகவே இருக்கும். அப்படிப்பட்டவர்களை அந்த வேதமானது பின்தொடர்கிறது. அவ என்ன பண்றாளோ அதே வேதத்தில் இருக்கிறது, வேதத்தில் இருக்கிறதே அவ பண்றா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த ஸ்திதி லயம் சம்ஹாரம் இதெல்லாம் பகவானே பண்ணுகிறான். எதற்கு அப்படின்னா நமக்காக, பக்தர்களுக்காக பகவான் இப்படி பண்ணுகிறான். அப்படிப்பட்ட பக்தர்கள் சரணாகதி பண்ணிட்டா அப்படின்னா அதற்கு பின்னாடி பகவான் இது எல்லாம் தன்னுடைய லீலையாக கொண்டு நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக நாம அவன் கிட்ட எதிரம்பு கோர்த்திருக்கிறோம். யாரும் பகவான் கிட்ட போறதில்லை. அப்ப பகவான் லீலைகளை கொண்டு இந்த ஸ்திதி சம்ஹாரத்தை பண்ணி நம்மை ஆட்கொண்டு விடுகிறான். அப்படிப்பட்ட இந்த பக்தர்கள் முக்தர்களாக இருந்து அப்ப நித்தியர்களோடு சேர்ந்து அந்த வைகுண்டத்துக்கு போறா அப்படின்னு பார்த்தோம். அப்படி போற சமயத்திலேயும் இவா இருக்கிறா பாருங்க, இந்த பக்தர்கள் நம்ம எல்லாம் இருக்கிற பாருங்க, இந்த பக்தர்கள் எல்லாம் பண்றது அந்த வேதத்தொத்தே இருக்கும். அவ வேதத்தை எல்லாம் கத்திருக்க மாட்டான். ஆனா நிஜமான பக்தர்கள் பண்ற விஷயம் எல்லாம் வேதத்தில் இருக்கும். வேதத்தில் இருக்கிறதா அவ பண்ணுவான். அப்படி மாத்தி மாத்தி பார்த்தோம்னா அது வேத கருத்தாவே அவ இருக்கும் அப்படிங்கறது நேற்று பார்த்தோம். இன்னைக்கு காலையில பார்த்தோம். அதற்கு பின்னாடி 2 ஸ்லோகங்கள். இந்த 2 ஸ்லோகங்களும் மனப்படம் பண்ணிக்கணும் இன்னைக்கு. ஏன் அப்படின்னா இது நித்தியான சந்தான பாசனங்கள். தினமும் எந்திரிச்சதும் காலையில குரு பரம்பரையை தியானம் பண்ணுகிறோம். தியானம் பண்ணதுக்கு பின்னாடியும் பகவான் ஆராதனம் பண்ண சமயத்திலும் இந்த 2 ஸ்லோகங்கள், இந்த 21, 22 எல்லாருமே சேவிக்கணும் குரு பரம்பரையோடு சேர்ந்து. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்கள். அதுல 21வது ஸ்லோகம் நமோ நமோ வாங் மனசாதி பூமிகே நமோ நமோ வாங் மனசைக்க பூமிகே நமோ நமோ ஆனந்த மகா விபூதகே நமோ நமோ ஆனந்த தயைக்க சிந்தவே அப்படிங்கிற ஸ்லோகம். இது 21வது ஸ்லோகம். அர்த்தத்தை பார்க்கலாம். முதல் பதவரை பார்த்துக்கலாம். ரொம்ப சுலபமான ஸ்லோகம். இப்போ ஒரு 2-3 நேத்துக்கு நேத்து வேதாபகாரம் பார்த்தோம். அதற்கு முந்தின தினம் அதாவது சனிக்கிழமை ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். பகவான் இவ்வளோ லீலைகளோடு இவ்வளோ சேஷ்டித்தங்களோடு பகவான் எழுதி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பகவான சில அசுர பிரகிருதி இருக்கிறவர்கள் பகவான பார்க்கறதே இல்லை. பகவானும் அவளுக்கு எல்லாம் காட்டி கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த இடத்துல நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரத்தை பார்த்தோம். அறிவறிய எம்பெருமான், அவர்களுக்கெல்லாம் பகவான் அரியவனாக இருக்கிறான். அவன் எத்தனை முயற்சி பண்ணாலும் பகவானை பார்க்க முடியாது.
அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தா கூட பகவான் தன்னை காட்டி கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்த்தோம். அதே அன்னைக்கு சாயந்தரம் ஒரு பாசனம் பார்த்தோம். அரிய வடிக எம்பெருமாள் நிஜமான பக்தர்களா இருந்துட்டா அப்படின்னா அவளுக்கு பகவான் தன்னை காட்டி கொடுக்கிறான். அரிய வழிக எம்பெருமான் அப்படின்னு 2 பார்த்தோம். அப்ப பக்தர்களுக்கு எளியவனாக இருக்கிறான், தன்னை காட்டி கொடுக்கிறான். அசுர பிரகத்திகளுக்கு தன்னை காட்டி கொடுக்கறதுல பகவான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினாலும் அடைய முடியாதவனாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அது இன்னும் கொஞ்சம் விபுலமாக இந்த ஸ்லோகம் சொல்றது. அத முதல்ல பாருங்க. நமோ நமோ வாங் மனசாதி பூமையே, வாங் மனசாதி பூமையே அப்படின்னா எத்தனத்தாலே அறிய நினைப்பவர்களுக்கு வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவனாக பகவான் இருக்கிறான். சில பேர் என்ன நினைப்பா, இந்த முதல் ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, சில பேர் நம்மளே பகவான் அடைஞ்சிடலாமே, இல்ல கிரந்தங்கள் எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் நமக்கு எல்லாம் பல விஷயங்கள் தெரியும், அப்ப நமக்கு பல விஷயங்கள் பகவானை தெரியும் போல இருக்கிறது. பகவானை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பகவானை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிடலாம், வைகுண்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சில பேர் எத்தனம் பண்ணுவான், முயற்சி பண்ணுவார். அப்படி முயற்சி பண்றவர்களுடைய வாக்குக்கும் மனசுக்கும் பகவான் எட்டாதவனாக இருக்கிறார். அப்படி எத்தனாவா பண்ணாலும் அவ மனசுக்கு பகவான் சிக்கவே மாட்டான். அவ வார்த்தைகளுக்கு அப்படின்னா அவனால ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது. அவ பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள பகவான் அடங்கவே மாட்டான். அப்போ நம்ம முயற்சி கொண்டு பகவானை பிடிச்சிடலாம், நம்ம பெரிய தபசு பண்றோம், பெரிய பக்தி பண்றோம், பெரிய கோவிலுக்கு போறோம், நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா பகவானை ஒரு காலமே பிடிக்க முடியறதில்லை. இது முதல் வரிக்கான அர்த்தம். அப்போ அந்த திருவாய்மொழியில அரிய வரிய எம்பெருமான் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தாங்க கூட அவள்லாம் பார்க்க முடியாத பகவான் இல்லை. அது முதல் வரி. 2வது வரி நமோ நமோ வாங் மனசைக்க பூமிகே. நமோ நமோ அப்படின்னா நமஸ்காரம். எந்த பகவானுக்கு நமஸ்காரம்? வாங் மனசைக்க பூமியே. நீ வாங் மனசைக்க, நீ உன்னை காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்ட அப்படின்னா அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அவளுடைய வாக்குலயும் அவளுடைய மனசுலயும் வந்து உட்கார்ந்துக்கிறேன். அதுதான் 2வது வரி. அப்ப முதல் வரி பாருங்க, தன்னுடைய முயற்சினால தன்னுடைய எத்தனத்தினால யாரெல்லாம் பகவானை பிடிக்கலாம்னு பார்க்கிறாளோ அவ மனசுனாலையும் அவ வாக்குனாலையும் பகவான் அடங்குறது இல்லை. 2வது, நீ உன்னைய ஒருத்தருக்கு காட்டி கொடுத்துரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா அவளுடைய மனசுக்கும் வாக்குக்கும் நீ எட்டு விடுகிறாய். அதான் 2 கருத்தம். அதற்கடுத்து 3வது வழி நமோ நமோ அனந்த மகாவிபூதி அவனுக்கு நமஸ்காரம். யாருக்கு அப்படின்னா புரியா இப்படி பாக்குறது இல்ல, என்ன சமயம் இப்படி சொல்றீங்க, அவர்தான் எல்லாம் சரியா பண்ற போய் பார்க்க வேண்டியது அப்படின்னா அவ்வளவு பெரியவனுக்கு எதுவுமே சரியா பண்ண முடியாது. சரியா பண்ண முடியும். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, யாரும் எதையுமே சரியா பண்ண முடியாது. நம்ம வேணா இருமாத்து நம்ம எல்லாம் சரியா பண்றோம்னு நினைக்கலாம். ஒருத்தர் கூட அந்த பிரம்மாங்கூட எந்த விஷயத்தையும் சரியா பண்ண முடியாது பெருமாளுக்கு வேணுங்கிறது. அப்போ நம்ம பண்ணுகிறோம் அப்படின்னு நினைச்சா நம்ம வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன் அப்படின்னு என்ன, நம்ம மனசுல அவனை நினைக்கவே முடியாது, நம்ம மனசுக்கு அவன் வரவே மாட்டான். வாக்கு அப்படின்னா அவனை ஸ்தோத்திரம் பண்ணுமே, ஒரு திருப்பாவை சொல்லணுமே, ஒரு திருப்பல்லாண்டு சொல்லணுமே, அதெல்லாம் வராது. உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இப்போ இது விட்டு வழியில பாருங்க, இந்த எத்தனை ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, உங்களுக்கு இப்ப பகவான் மனசுல இருக்கிறார். அதனாலதான் ஸ்லோகத்தை கேட்டிருக்கீங்க. இப்ப எத்தனை பேர் வெளியில இருப்பா யோசிச்சு பாருங்க. அவ மனசுல பகவான் இருப்பாரா? அவ வாயில வருமா? வராது. நீங்க வெளியில இந்த உதாரணத்தை வெளியில போய் உட்கார்ந்து நின்று பார்த்தாவே போகும். ரோட்ல எத்தனை ஜனங்கள் போயிட்டு இருப்பா, இதுல எத்தனை பேர் இப்ப பகவான் நினைச்சுட்டு இருப்பா, எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேரும் கூட தரமாட்டா. அப்போ சுய எத்தனத்தால முயற்சி பண்ணானா பகவான் அவ மனசுக்கும் சிக்கிறது இல்ல, அவளுடைய சொல்லுக்கும் சிக்கிறது இல்ல, அவளுடைய வாக்குக்கும் சிக்கிறது இல்ல. ஏதோ வாசா நிவர்த்தந்தே, அந்த வேதமே பகவான ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு போச்சு. ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்தது கடைசியில இது ஏதோ வாசா நிவர்த்தந்த, என்னுடைய வாக்குக்கு இந்த பெருமாளுடைய பெருமையை சொல்ல முடியல அப்படின்னு அந்த வேதமே கைவாங்கிடுது. அப்படிப்பட்ட பகவான நம்ம ஏதோ ஸ்தோத்திரம் பண்றோம், நம்ம நல்லா பிடிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பகவான பிடிக்க முடியாது. என்னாயம் பகவான் பிரபோ ஜானானி புருஷோத்தமஹா. இது ஸ்வேத தீபபாஷிகள்ல எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாள். அந்த பகவானே எப்போதுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாள். அப்படிப்பட்டவரும் கூட எங்க இருக்கிறான்னு சொல்றது ஸ்வேத தீபத்துலதான் இருக்கிறான்னு சொல்லி வைகுண்டத்துக்கு போகல. பாருங்க, நான் சொன்ன உதாரணத்துல கூட கைய கூப்பினவர்களாக நமோ நமோங்கிற சப்தத்தோட ஸ்வேத தீபத்துல இருக்கிறான் அப்படின்னா வேற இடத்துல இருக்கிறான், இன்னும் வைகுண்டத்துக்கு போகல. அப்ப அவ்வளோ பெரிய ஞானிகள் பிரம்மகுமாரரும் கூட இன்னும் போகல.
அப்படிப்பட்டதாக பெரிய வியாமமாக இருக்கு. அப்ப நான் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சேன்னா அவள்லாம் பார்க்கறதே இல்லை. இதற்கு ஒரு பிரமாணம் எடுக்கிற மகா விஷ்ணு புராணத்தில் இருக்கிற பிரமாணம். அனந்தாத்மா புத்திர்ஹே சாஸ்வே ஸ்மிருதி யா மதிஹே சம்ஹார திருவான பீஜத்மேதாத்வதா ஸ்திதிஹே. ஆத்மா இல்லாத தேகத்துல ஆத்மா என்ற புத்தியும் தனதில்லாத பொருள் தன்னுடைய என்ற புத்தியும் சம்சாரமாகிய விருட்சத்தின் விருத்தியின் இருவகையான விதைகளாகும் அப்படின்னு நீ சொல்லுகிற. அதாவது ஏன் அப்படி போக முடியாது அப்படின்னா அகங்காரம் வந்துடும். நான் கத்துண்டேன், அகங்காரத்தோட அந்த சொரூபம் இருக்கும். இப்ப நான் கத்துண்டேன், நான் சொல்றேன் அப்படின்னாவே எனக்கு தெரியும் அப்படின்னு ஒண்ணு வந்துருக்கு பாருங்க. உனக்கு தெரியுமா? ஆமா எனக்கு தெரியும், அதனாலதான் நான் சொல்றேன், ஆனா காலக்ஷேபம் சொல்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப எனக்கு தெரியுது அப்படின்னு நான் பிரஸ்தாபிக்கிறேன்னு அர்த்தம். அப்படி சொல்றவளுக்கு பகவான் சிக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஒரு அகங்காரம் தோற்றம் வந்தது. அந்த அகங்காரம் தோற்றம் இருந்துச்சுன்னா அவளுக்கு பகவான் சிக்கிறது இல்லை அப்படின்னு விஷ்ணு புராணம் காட்டி கொடுக்குது. அவளுக்கு பகவான் சிக்கிறது இல்லை, அவ பகவான் ஒரு நாளும் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு. அத்தியாபிதே இத்தியாரம்பா இத்தியேவ யோஜதே மம ஹிதி இன்னொரு பிரமாணம் எடுக்கிறா. இது மகாபாரதத்துல சாந்தி பர்வத்துல இருக்க பிரமாணம். தக்ஷேத்த பவாம் தாம் தக்ஷதே பிரா ஸ்லோகங்கள்ல தெரிஞ்சதுக்கு கூட என்ன பண்ண முடியும்? கையெழுத்து கும்பிட வேண்டியதுதான். நமோ நமோ நமஸ்காரம் நமஸ்காரம். அந்த நேர்மையினாலே தோற்று அவருடைய அந்த பிரபாவத்துக்கு தோற்று அளவந்தா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இந்த ஸ்லோகத்துல பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அதற்கு 3 பிரமாணம் காட்டுறோம். எப்படி எப்படின்னா, ஒண்ணு ஸ்வேத தீப வாசிகள், இது முன்னாடியே பார்த்திருப்பா. ஸ்வேத தீபம் அப்படின்னு ஒரு லோகம், வைகுண்டத்தை போலவே ஒரு லோகம். அங்க பிரம்மகுமாரர்கள் எல்லாம் இருக்கிறார், சனத்குமாராதிகள் எல்லாம் அங்க இருப்பார். அங்க எப்போதுமே அவ என்ன பண்ணுவா? நமோ நமோ நமோன்னே சொல்லிட்டு இருப்பா. எங்களுடைய ஆத்மா எங்களுக்கு இல்லை, பகவானே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. கைய எப்போதுமே அஞ்சலி ஹஸ்தாக, கைய அஞ்சலித்து வச்சுட்டு பெருமாள் எப்போதுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பா அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதுக்கு பின்னாடி இன்னொரு பிரமாணம் பார்த்தோம். அர்ஜுனன் சில குழப்பத்தோடு இருந்தான் குருக்ஷேத்திர போர்ல. அப்ப கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்து காட்டினான், தான் தான் சர்வம் அப்படின்னு. அது எல்லாம் பார்த்தான் அர்ஜுனன். நம பரஸ்தாத் பிரஷ்டதஸ்த நமஸ்ததே, பகவானே உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம், நீ எப்பேற்பட்டவனாக இருக்கிறார் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணார். என்ன பண்றது? நமஸ்காரம் பண்ண தவிர வேற வழி இல்லை. அதே மாதிரி நம்மாழ்வாரும் ஸ்தோத்திரம் பண்ணார். யாருமோ நிலைமை என அறிவரி எம்பெருமான், யாருமோ நிலைமை என அறிவடி எம்பெருமான். இப்படி நம்மாழ்வாரும், இப்படி அர்ஜுனனும், இப்படி அந்த ஸ்வேத தீபவாசிகளும் 3 பேரும் எப்படி அந்த சரண்யனான பெருமானுடைய பெருமை அனுசந்தார்களோ, அப்படி அவளுக்கு தெரிஞ்சு எப்படி நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லலாம். அது போல அளவந்தாரும் இதற்கு முன்பு பிராபிய சுரூபம் சொல்லிட்டார். இதில் பிராதாவின் சுரூபம் சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி இந்த பகவானுடைய பெரிய பிரபாவத்தை எல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி அந்த பிராபிய குணமான அந்த உபேயமாக இருக்கிற அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு இடிக்கிறார் ஆளவந்தார். அந்த கீழ் சரண்ய ஸ்வரூபம் சொல்லிட்டு மேல் சொல்லப்படுகிற சரணாகதிக்கு இது பிரஸ்தாபிக்கிறார் என்னவுமா. இது முன்னாடி இருந்த ஸ்லோகங்களுக்கும், அதாவது இது எத்தனாவது ஸ்லோகம்? 21வது ஸ்லோகம். 20 ஸ்லோகங்களுக்கும் அடுத்தது 22வது ஸ்லோகம் சரணாகதி. இதுக்கு 2க்கு ஒரு பாலம் கட்டணுமே, 2 சேர்க்கணுமே. அதற்காக நமஸ்காரம் பண்றார். ஏன் அப்படின்னா, இந்த 20 பாசுரங்கள்ல நமக்கு என்ன தெரிஞ்சது? ஸ்லோகங்கள் என்ன தெரிஞ்சது? பகவானுடைய மேன்மை எல்லாம் தெரிஞ்சது. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த பகவான் கிட்ட நம்ம போக வேண்டியதான வழி. 20 ஸ்லோகங்கள் என்ன கத்துண்டோம்? பகவானுக்கு எல்லாம் இருக்கிறது, அந்த பகவான் கிட்ட எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படிங்கறதான் 20 பாசுரத்தோட வழி. எப்படி போறது அப்படிங்கிறப்ப எப்படி போறதுங்கிறது 22வதுல சொல்லுகிறார் அடுத்த ஸ்லோகத்துல.
அப்ப இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல சேர்க்கணுமே, அந்த பகவான் கிட்ட போகணுமே என்ன பண்றது? நம்ம ஏதாவது வீட்டுக்கு போறோம்னு என்ன பண்றோம்? நேரம் வீட்டுல போய் பார்த்துக்கலாமா? கையெழுத்து கும்பிடுவோம், நமஸ்காரம் சாமி நல்லா இருக்கீங்களா, நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா. இப்ப லாகின் பண்ணணும்னு என்ன பண்றீங்க? அப்படியே பேசாம இருக்கிறது இல்ல, அடியன் நமஸ்காரம். ஏன் அப்படி சொல்றோம்? அப்போ ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒண்ணு கேட்கணும், அப்போ முன்னாடி ஒரு வந்தனம் பண்ணணும், அப்ப நமஸ்காரம். ஏதோ ஒண்ணு சொல்றோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறோம். இப்போ பெருமாளை பத்தி தெரிஞ்சிட்டோம், இன்னும் அவர்கிட்ட போறக்கு என்ன வழின்னு பார்க்கணும், அது 22வது. அப்ப அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும், அதனால நமஸ்காரம் பண்ணுகிறார். முன்னாடி பண்ண போற சரணாகதிய அடுத்த பாசுரத்துல சொல்ல போற சரணாகதிக்கு பிரஸ்தாபிக்கிறார். முன்னாடி ஒரு அடிக்கோடு போடுகிறார் பெருமாள் கிட்ட. அவனு கேட்க போறேன், நீ பெரியவன், அப்ப நீ பண்ணி கொடுக்கணும். இப்ப அப்படிதானே சொல்லுவோம், எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு என்ன சொல்றது? இங்கெல்லாம் பெரியவா, நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க அவசியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுதான் அப்புறம் உதவியே கேட்பான். அவ சொல்லணும், சரி கேளுங்க அப்படின்னு சொன்னா, சரி எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பான். அப்ப பகவான் கிட்ட ஒண்ணு பெருசா அடுத்த ஸ்லோகத்துல கேட்க போற. கேட்கறவன பெருமாள் ரெடி பண்ணணுமே. அப்போ நமஸ்காரம் சுவாமி, நமஸ்காரம். பெருமாளுக்கு பால வந்தாரு, என்ன வேணும் அப்படிங்கிறப்ப அடுத்தது கேட்க போற. அப்ப பெருமாளை சரி பண்ணுகிறார், பிரஸ்தாபிக்கிறார். அது அவதாரிகை. வியாக்கியானம். வாங் மனசாதி பூமிகே நமோ நமஹா. எத்தனையேனும் ஞானாதிகரும் சுயத்தாலே அறிய பொக்காள் அவர்களுக்கு வாங் மனசுகளுக்கு அபூமியாயிருக்கிறவனுக்கு. பெருமாளை நமக்கு பெரிய ஞானம் இருக்கிறதுப்பா. நம்ம வேதம் எல்லாம் கத்துட்டோம், நமக்கு புராணம் எல்லாம் தெரியும், நமக்கு அது தெரியும் இது தெரியும், நம்ம பெருமாளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சுய எத்தனம் புக்கால். எப்படி ஞானம் இருக்கிறது என்று சுய எத்தனம் புக்கால். நம்ம எல்லாம் ஞானம் பெருசா பிடிச்சிருக்கிறோம், சுயத்தனம் நம்மளால முயற்சி பண்ண முடியும். வேதம் எல்லாம் கத்திருக்கோம், சந்தியாவந்தரம் எல்லாம் சரியா பண்றோம், அக்னி காரியம் எல்லாம் பண்றோம், நியமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணி அறிய பொக்கால் அவர்களுக்கு வாங் மனசுகளுக்கு அபூமியாயிருக்கிறவனுக்கு அவளும் ஒரு நாளும் பகவான பார்க்கறதே இல்லை. ஏன் அப்படி பாக்குறது இல்ல? என்ன சமயம் இப்படி சொல்றீங்க? அவர் தான் எல்லாம் சரியா பண்றாரு, அப்புறம் பார்க்க வேண்டியது அப்படின்னா அவ்வளவு பெரியவனுக்கு எதுவுமே சரியா பண்ண முடியாது. சரியா பண்ண முடியும். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, யாரும் எதையுமே சரியா பண்ண முடியாது. நம்ம வேணா இருமாது நம்ம எல்லாம் சரியா பண்றோம்னு நினைக்கலாம். ஒருத்தரும் கூட, அந்த பிரம்மாங்கூட எந்த விஷயத்தையும் சரியா பண்ண முடியாது, பெருமாளுக்கு வேணுங்கிறது. அப்போ நம்ம பண்ணுகிறோம் அப்படின்னு நினைச்சா நம்ம வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான். அப்படின்னு என்ன, நம்ம மனசுல அவனை நினைக்கவே முடியாது, நம்ம மனசுக்கு வரவே மாட்டான். வாக்கு அப்படின்னா அவனை ஸ்தோத்திரம் பண்ணுமே, ஒரு திருப்பாவை சொல்லணுமே, ஒரு திருப்பல்லாண்டு சொல்லணுமே, அதெல்லாம் வராது. உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இப்போ இது விட்டு வெளியில பாருங்க, இந்த இடத்துக்கு எத்தனை ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு இப்ப பகவான் மனசுல இருக்கிற, அதனாலதான் ஸ்லோகத்தை கேட்டு இருக்கீங்க. இப்ப எத்தனை பேர் வெளியில இருப்பா யோசிச்சு பாருங்க. அவ மனசுல பகவான் இருப்பாரா? அவ வாயில வருமா? வராது. நீங்க வெளியில இந்த உதாரணத்தை வெளியில போய் உட்கார்ந்து நின்று பார்த்தாவே போகும். ரோட்ல எத்தனை ஜனங்கள் போயிட்டு இருப்பா, இதுல எத்தனை பேர் இப்ப பகவான் நினைச்சுட்டு இருப்பா, எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேரும் கூட தரமாட்டான். அப்போ சுய எத்தனத்தால முயற்சி பண்ணானா பகவான் அவ மனசுக்கும் சிக்கிறது இல்ல, அவளுடைய சொல்லுக்கும் சிக்கிறது இல்ல, அவளுடைய வாக்குக்கும் சிக்கிறது இல்ல. ஏதோ வாசா நிவர்த்தந்தே, அந்த வேதமே பகவான ஸ்தோத்திரம் பண்ணலான்னு போச்சு. ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்தது கடைசியில இது ஏதோ வாசா நிவர்த்தந்தே, என்னுடைய வாக்குக்கு இந்த பெருமாளுடைய பெருமையை சொல்ல முடியல அப்படின்னு அந்த வேதமே கைவாங்கிருது. அப்படிப்பட்ட பகவான நம்ம ஏதோ ஸ்தோத்திரம் பண்றோம், நம்மளால பிடிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பகவான பிடிக்க முடியாது. என்னாயம் பகவான் பிரபோ ஜானானி புருஷோத்தமஹா. இது ஸ்வேத தீப பாஷைகள்ல எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாள். அந்த பகவானே எப்போதுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாள். அப்படிப்பட்டவரும் கூட எங்க இருக்கிறான்னு சொல்றது, ஸ்வேத தீபத்துலதான் இருக்கிறான்னு சொல்லி வைகுண்டத்துக்கு போகல. பாருங்க, நான் சொன்ன உதாரணத்துல கூட கைய கூப்பினவர்களாக நமோ நமோங்கிற சப்தத்தோட ஸ்வேத தீபத்துல இருக்கிறான் அப்படின்னா வேற இடத்துல இருக்கிறான், இன்னும் வைகுண்டத்துக்கு போகல. அப்ப அவ்வளோ பெரிய ஞானிகள் பிரம்மகுமாரரும் கூட இன்னும் போகல. அப்படிப்பட்டதாக பெரிய வியாமமாக இருக்கு. அப்ப நாம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சோன்னா அவள்லாம் பார்க்கறதே இல்லை. இதற்கு ஒரு பிரமாணம் எடுக்கிறார். விஷ்ணு புராணத்துல இருக்க பிரமாணம். அனந்தாத்மா புத்திர்ஹி சாஸ்வே ஸ்மிருதி யா மதிஹே சம்ஹார திருவான பீஜத்மேதாத்வதா ஸ்திதிஹே. ஆத்மா இல்லாத தேகத்துல ஆத்மா என்ற புத்தியும் தனதில்லாத பொருள தன்னுடைய என்ற புத்தியும் சம்சாரமாகிய விருட்சத்தின் விருத்தியின் இருவகையான விதைகளாகும் அப்படின்னு இதை சொல்லுகிறார்.
அதாவது ஏன் அப்படி போக முடியாது அப்படின்னா அகங்காரம் வந்துடும். நான் கத்துண்டேன், அகங்காரத்தோட அந்த சொரூபம் இருக்கும். அப்ப நான் கத்துண்டேன், நான் சொல்றேன் அப்படின்னாவே எனக்கு தெரியும் அப்படின்னு ஒண்ணு வந்துருது பாருங்க. உனக்கு தெரியுமா? ஆமா எனக்கு தெரியும், அதனாலதான் நான் சொல்றேன், ஆனா காலக்ஷேபம் சொல்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப எனக்கு தெரியுது அப்படின்னு நான் பிரஸ்தாபிக்கிறேன்னு அர்த்தம். அப்படி சொல்றவளுக்கு பகவான் சிக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஒரு அகங்காரம் தோற்றம் வந்துருது. அந்த அகங்காரம் தோற்றம் இருந்துச்சுன்னா அவளுக்கு பகவான் சிக்கிறது இல்லை அப்படின்னு விஷ்ணு புராணம் காட்டி கொடுக்குது. அவளுக்கு பகவான் சிக்கிறது இல்லை, அவன் பகவான் ஒரு நாளும் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு. அத்தியாபிகே இத்தியாரம்பா இத்தியேவ யோஜதே மம ஹிதி இன்னொரு பிரமாணம் எடுக்கிறா. இது மகாபாரதத்துல சாந்தி பர்வத்துல இருக்க பிரமாணம். தக்ஷேத்த பவாம் தாம் தக்ஷதே பிராமணோபதம் மமாதி தக்ஷத்தாம் மிருத்யு மே சாஸ்வதாம். 2 அக்ஷரத்தையுடைய சம்சாரமடைய காரணமாகிறது, 3 அக்ஷரமுடையது பிரம்மத்தை அடையும் காரணமாகிறது. 2 சொன்னான மம என்பது சம்சாரத்துக்கு காரணம். அப்ப பாருங்க, எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அது அகங்கார கர்ப்பம். அது என்ன சொல்ற? மமேதி தொக்ஷரே மிருத்யு. நமக்கு சம்சாரத்துல திருப்பி திருப்பி எனக்கு எந்த அளவுக்கு நான் தெரியும் 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 அகங்காரத்தோட சொல்றனோ அந்த அளவுக்கு திருப்பி திருப்பியும் சம்சாரத்துல நீ தள்ளின்ற. மமேதி தொக்ஷரே மிருத்யோர் மமதி சாஸ்வதம். அது இந்த சம்சாரத்துல நிலையா நம்மளுக்கு கொண்டு போய் தள்ளிடும். அப்ப எப்போதுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவாள் பகவான் கிட்ட அவ போறதே இல்லை அப்படின்னு அது சொல்றது. அக்ஷரம் பிராமணோ இத்தியாதி நம சப்தம் அறியாபியமாகையாலே சரணாகதியை பிரஸ்தாபிக்கவுமா விப்சையாலே. இந்த இடத்துல வாங் மனசாதி பூமையே அப்படின்னா அகங்காரத்தோடு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் பகவான எத்தனத்துல பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றவா பகவான் ஒரு நாளும் பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் முதல் வரி பாருங்க, நமோ நமோ வாங் மனசாதி பூமையே அப்படிங்கிறது. அப்ப பகவானே நீ எத்தனத்தால முயற்சி பண்றவனுக்கு கிடைக்கிறது இல்லை, அப்படிப்பட்டவனுக்கு நமோ நமஹ நமோ நமோன்னு 2 தடவை இருக்கு பாருங்க. நமோ நமோ அது விப்ரசக்தியாலே. அது எதற்கு அப்படின்னா நமோ நமோன்னு எதுக்கு 2 தடவை சொல்லணும்? பயம். நம்ம இந்த மாதிரி இருந்துருவோமோ, அதனால அந்த பயத்தினால 2 தடவை போட்டுக்கிறார். விப்ரக்ஷத்தாலே அந்த சுபாவத்துக்கு தோட்டம் அழி செய்கிறார். அந்த பகவானுடைய அந்த சொரூபத்துக்கு தோட்டம் நமோ நமோ அப்படின்னு 2 தடவை அருளி செய்கிறார். இன்னொரு பிரமாணம் எடுக்கிறார். சக்ருதே நமஹ த்வீதே நமஹ இத்யாரம்ப சகசா கிருதே அபிருதி கிருத்தேத மம இத்யாதி. இது வேதத்துல யஜுர்வேதத்துல தைத்திரி உபநிஷத்துல இருக்கிற ஒரு பிரமாணம். சக்ருதே அக்னே நமஹ த்வீதே நமஹ திருஷ்டே நமஹ சதுர்த்தே நமஹ பஞ்சகிருதே நமஹ தசாகிருதே நமஹ சதகிருதே நமஹ ஆசாம் சைவத்யேத நமஹ அபரிகிருத்தே நமஹ. ஒரு அக்னிய பத்தின ஒரு ஸ்லோகம். இது நம்ம அக்னிய ஹோமம் பண்றோம். அப்போ அக்னி பகவான் தான் எல்லாத்துக்கும் பிரத்யட்சமாக நம்ம கொடுக்கறதெல்லாம் கொண்டு போய் பகவான் கொடுக்குறா. அப்ப அந்த அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணணும். அப்போ அக்னிக்கு எப்படி நமஸ்காரம்? சக்ருதே அக்னிஹே நமஹ உனக்கு நமஸ்காரம். ஆனா இவர் என்ன பண்றாரு? நம்ம கொடுக்கறதெல்லாம் இவர் தான் பகவான் கிட்ட கொண்டு போறா. அப்போ ஒரு நமஸ்காரம் போருமா? அப்போ த்வீத்யா உனக்கு 2 தடவை நமஸ்காரம், த்ரீதே 3 தடவை நமஸ்காரம், சதுர்த்தே 4 தடவை நமஸ்காரம், பஞ்சத்தே 5 தடவை நமஸ்காரம், தசத்தே 10 தடவை நமஸ்காரம், சதகிருதே உனக்கு 100 நமஸ்காரம் அப்படின்னு அந்த மந்திரமான சகஸ்கிருதே 1000 தடவை நமஸ்காரம் அப்படின்னு அபரே மித கிருத்ததே நமஹ உனக்கு எண்ணற்ற முறை உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு அப்படின்னா ஒரு பெரிய உபகாரம் பண்ணுகிறார். உபகாரம் அந்த பண்ற அந்த அக்னிக்கு ஒரு நமஸ்காரம் போதுமா? எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணாலும் தீராது. அது போல இந்த பகவானுக்கு நமக்கு தன்னையே கொடுக்கிற அந்த கற்பமா இருக்கிற பகவானுக்கு எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணாலும் தீராது. அதனால நமோ நமஹா ஒரு தடவை சொன்னாவே நமஹா. நமோ நமோன்னு எதுக்கு சொல்லணும்? நமஸ்காரம் நமஸ்காரம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா அத்தனை கிருபை பண்ற பகவானுக்கு ஒரு நமோ எப்படி போதும்? ஆனால் நமோ நமஹா என்று 2 தடவை சொன்னாரே அப்படின்னு முதல் வரி. 2வது வரி வாங் மனசைக்க பூமிகள். யார் எளியவர்களாக இருக்கிறார்களோ பகவான் ஒருத்தனுக்கு தன்னை காட்டி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டான் அப்படின்னா அவர்களுடைய மனசுக்கும் பகவான் அடங்கி விடுகிறான், வாக்குக்கும் மனசுக்கும் அடங்கி விடுகிறான் அப்படிங்கிறது இது சொல்றது. வாங் மனசைக்க பூமிகே நமோ நமஹ. காட்ட காண்பாருடைய வாங் மனசுகளுக்கு தான் இருக்கிறவனுக்கு பகவான் தன்னை காட்டி கொடுக்கிறோம். இவாள்லாம் நம்ம பக்தர்கள், இவாள நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறவங்களுடைய வாக்கும் மனசுக்கும் நிலையாக இருக்கிற பெருமான்.
அவளுக்கு தன்னை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு பிரமாணம் எடுக்கிறான். இது கீதையில பகவான் சொல்றான் அர்ஜுனன் பார்த்து, பவந்தி பாபா புண்ணியான மத்த எவ பிரக்விதாக, ஜீவராசிகளுடைய பல வகையான மனோபாவங்கள் என்னுடைய சங்கல்பத்தினாலே ஏற்படுகிறது அப்படின்னு கீதையில கிருஷ்ணனுடைய வாக்கியம். அப்ப இது சேர்த்து பாருங்க, பகவான் தன்னை காட்டி கொடுக்கணும்னு முயற்சி பண்றவா மாத்திரம்தான் பக்தியிலே ஈடுபட முடியும். இந்த ஸ்லோகத்தை பாருங்க, பவந்தி பாவா பூதானா மத்த ஏவ பிரஸ்கிருதாக, என்னுடைய சங்கல்பத்தினாலேயே இந்த ஜனங்களுடைய மனோபாவங்கள்லாம் இருக்கிறது. அப்போ பகவான் தேர்ந்தெடுத்து இவாள ஜீவிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றவா மாத்திரம் பக்தர்களாவே ஆக முடியும். அப்போ நமோ நமோ வாங் மனசை கபூமிக, நீ உன்னை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு எளியவனாக இருக்கிறாய். அவன் தன்னுடைய மனசுனாலையும் வாக்கினாலையும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வேணும்னா இந்த 2வது வரைக்கும் நம்மாழ்வார் எடுத்துக்கோங்க. நம்மாழ்வார் ஒரு ஜீவனாக அவதாரம் பண்ணார். பகவான் அவரை கடாட்சித்து தன்னுடைய கிருப்பைக்கு இலக்காக்குனார். நம்மாழ்வார் அதான் முயற்சி பண்ணாருன்னு பாருங்க. நம்மாழ்வார் ஏதாச்சும் வேலை கத்துட்டாரா, ஏதாவது வாத்தியாரிட்டு போயிட்டு இருந்தாரா, ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஆனா பகவான் தன்னை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறார். உடனே தன்னை நிருகேத்து கிருப்பைனால அந்த ஞானம் எல்லாம் நம்மாழ்வாருக்கு போயிட்டு, நம்மாழ்வார் என்ன பண்ணார், அந்த ஞானத்தை எல்லாம் வாங்கிட்டார். திருவாய்மொழியை சொல்ற அளவுக்கு அவருக்கு ஞானம் வந்துருது. அப்போ பகவான் தன்னை காட்டணும்னு முயற்சி பண்ணா அவளுக்கு அந்த ஞானம் என்ன சிந்திக்கிறது, அவ உஜ்ஜீவிக்கிறா. அவளுடைய வாக்குக்கும் மனசுக்கும் திருவாய்மொழி வந்துருக்கு. அவளுடைய வாக்குக்கு நம்மாழ்வாருடைய வாக்கு கடங்கிருக்க. இந்த முதல் வரைக்கும் வேணும் அப்படின்னா பீஷ்மர் எடுத்துக்கோங்க. பீஷ்மர் மகா ஞானி, பெரிய பக்தர். அவர் முயற்சி பண்ணார், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னார். பகவானை பார்த்துட்டாரா? பார்க்கல. அவர் சொர்க்கத்துக்கு தான் போனார், வைகுண்டத்துக்கு போகல. அப்ப தன்னுடைய எத்தனத்தினால தான் முயற்சி பண்ணி அவரோட வாழ்க்கை பாருங்க. அவர் என்ன சொல்லுவார், நான் என்னுடைய கர்மத்தை சரியா பண்றேன். அதனாலதானே அந்த அந்த நாட்டிலேயே இருந்தார், பாண்டவர்களோட சேராம. அவருக்கு அந்த கௌரவர்களோட இருந்தார். எனக்கு தர்மம் இதுதான், இந்த நாட்டை காப்பாத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் பக்தி எல்லாம் பண்ணி இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் எடுக்கிறார். அப்படி அவர் முயற்சி பண்ணார். அப்படி முயற்சி பண்ணவருக்கு பகவான் தன்னை காட்டி கொடுத்தார் அப்படின்னா அப்படி காட்டி கொடுக்கல. அவர் சொர்க்கத்துக்கு தான் போனார், நரகத்துக்கு போகல. திருப்பி வைகுண்டத்துக்கு போகல, அடுத்த பிறகு எடுத்துட்டார். அப்போ தான் முயற்சினால நான் இதை பண்ணுகிறேன்னு சொல்றவாழ்லாம் போகிறது இல்லை. பகவான் தன்னை காட்டி கொடுக்கறது இல்லை. ஆனா பகவான் சில பேரை நான் காட்டி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணார் அப்படின்னா அவளுக்கு பகவான் வசப்படுகிறான் அப்படிங்கறத 2வது வரைக்கும். இதுதான் சுலபமான உதாரணம். பவந்தி பவா பூதானா மத்த ஏவஸ்ததா இத்தியாதி ஆனந்த மகாவிபு, அப்படி பகவான் தன்னை காட்டி கொடுக்கிறான். 3வது வரை அனந்த மகாவிபூதையே அபிரித்த சேத்தன மகாவிபூதிய, பகவானுக்கு அளவிட முடியாத சொத்து இருக்கிறது. அந்த பகவானுடைய சொத்தாகவே அனந்த மகாவிபூதிய, அந்த நித்திய விபூதியும் லீலா விபூதியும் அவனுக்கு இருக்கிற சொத்து, உனக்கு இருக்கிற சொத்து. அப்படிப்பட்ட வாங் மனசுகளுக்கு அபூமியாக இருக்க அடிபரிசிதமாக மகாவிபூதியா இருக்கு. இப்போ ஒன்னும் அவனுடைய ஸ்தானமாக இருக்கிறது, அந்த வைகுண்ட ஸ்தானமாக இருக்கிறது. இன்னொன்னும் யார் தன்னை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு இந்த பூமியில வேணுங்கிற கைங்கரியத்தை கொடுத்தோ அவளுக்கு மேல இருக்கிற அந்த லோகத்தையும் பகவானே காட்டி கொடுக்கிறார். 2 விபூதியும் அந்த 2வது சொன்ன வரியில இருக்கிறவாளுக்கு இஷ்ட விநியோக அருகமாக இருக்கிறார். இப்ப பாருங்க, அந்த முதல் வரியில பீஷ்மர் உதாரணம் வச்சுக்கோங்க. 2வது வரைக்கும் நம்மாழ்வார் உதாரணம். அந்த நம்மாழ்வார் எடுத்துக்கோங்க. இந்த 3வது வரைக்கும் வந்துங்க. 3வது வரி என்ன, நமோ நமோ அனந்த மகாவிபூதைய, அனந்தமான ஒரு எல்லைக்குட்படாத பெரும் ஐஸ்வர்யமானது இருக்கிறது. என்ன அப்படின்னு, இந்த பூலோகத்துக்கும் அந்த வைகுண்டம் 2 சொத்து. இப்போ அந்த 2வது வரியில பகவான் தன்னை காட்டி கொடுக்கணும்னு அந்த நம்மாழ்வாருக்கு அந்த மேல இருக்கிற வைகுண்டம் கிடைச்சிருக்கு, அந்த பெரிய சொத்து கிடைச்சிருக்கு. இந்த பூலோகத்திலயும் எல்லாருக்கும் நம்மாழ்வார் யார் ஸ்தோத்திரம் பண்றவா இருக்கிறார். இங்க இருக்கிற வரைக்கும் அவர் தான் இங்கிருந்து, அவர் தான் நம்ம பிரதமாச்சாரியனாக இருக்கா. அப்ப பகவான் ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டார் அப்படின்னா தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அந்தமா இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை அவளுக்காக ஆக்கி வைக்கிறான். இருக்கிறவனுக்கு இந்த மனசுக்களுக்கு அபூமியாக அடிபரிசிதமாக மகாவிபூதியாக இருக்க இந்த சேத்தனருக்கும் இருக்குமிரே. அந்த பகவானுடைய சொத்து அந்த சேத்தனருக்கும் பகவான் காட்டி கொடுத்து அந்த பக்தர்களுக்கும் இருக்குமிரே. அது 3வது வரை. 4வது வரை அனந்த தயைக்க சந்தவே,
உன்னை வாக் மனசுகளாக ஏக பூமியாம்படி அபிரிச்சேத்தாருக்கு ஒரு சிந்துவாய் இருக்கிற உன்னுடைய கிருப்பை. இப்போ பகவான் தன்னை காட்டி கொடுத்துட்டார். அப்படி காட்டி கொடுத்த பக்தர்கள் எல்லாம் பகவான ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ற அந்த பக்தர்களுக்கெல்லாம் பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா பெரிய ஒரு தயைக்கு சிந்துவாக இருக்கிறார். தயை அப்படின்னா கிருப்பை, கிருப்பை நிறைந்த ஒரு கடல், ஒரு கிருபா கடலாகவே பகவான் சேவை சாதிக்கிறான் என்று அப்பரிச்சயத்தமாக சிந்துவாகிறவனுக்கு அப்படி அந்த பகவான் சேவை சாதிக்கிறான். இது ஒரு பிரமாணம் எடுக்கிறான். இது விஷ்ணு புராணத்தில் இருக்கிற பிரமாணம். தாம் தாம் சைவதோ பக்தாக பிரபத்வே லூதனவஹ கிருஷ்ண திருஷ்டாத் கர்மனா சேத சர்மிதாக ச சக்ஷாசி தம் சேஷ்டிதா. இது எது அப்படின்னா விஷ்ணு புராணத்துல இந்த யசோதை வந்து கண்ணி நுண்சிருத்தாமன்னு இப்பதான் அனுபவிச்சான் எல்லாம் வைகாசி மாசத்துல. அது அப்படியே சமஸ்கிருதத்துல அந்த ஸ்லோகம் இருக்கிறது. பகவான் எப்படி கிருப்பைக்கு தன்னை ஆளாக்குகிறான், பெரிய கிருப்பா சிந்துவாக கிருப்பை கடலாக இருக்கிறான் அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு கட்ட முடியறக்கு அந்த உரிமையும் கூட பகவான் கொடுத்து விடுகிறான். அதான் தயைக்க சிந்தவே. இப்போ அந்த விஸ்தாந்த மாத்திரம் எடுத்துக்கோங்க. யசோதா தேவி யாரு? ஒரு சாதாரண ஒரு யாதவ ஸ்திரீ. அவளுக்கு பெரிய பக்தி இருந்ததா, பெரிய ஞானம் இருந்ததா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. பாசம் இருந்தது, கிருஷ்ணன் மேல பாசம் இருந்தது. அவள் பெரிய பக்தி யோகி, பெரிய ஞானி அப்படிங்கறதெல்லாம் இல்லை. கிருஷ்ணன் மேல ஆசை இருந்தது அவளுக்கு. அப்படிப்பட்ட அவளுக்கு கிருஷ்ணன் வந்து புத்திரனாக பிறந்தான். இப்ப பகவான் தன்னை காட்டி இந்த முழு ஸ்லோகத்தை பாருங்க, அந்த 2வது வரி பாருங்க. வாங் மனசை கபுமையே தன்னை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சா பகவான் தன்னை காட்டி கொடுக்கிறார். யாருக்கு? அந்த பக்தர்களுக்கு. இப்ப யசோதா தேவிக்கு பகவான் தன்னை காட்டி கொடுக்கணும், தன்னை இஷ்ட விநியோக அருகம் பண்ணணும்னு நினைக்கிறான். உன்னே குழந்தையாக இருந்த கிருஷ்ணன் அந்த யசோதா தேவிக்கு அடிபட்டு நிக்கிறான். அவன் என்ன பண்ண, அவனை பிடிச்சிட்டான். இது இந்த புடிச்சு நிக்கிறது பாருங்க, கட்டுண்டு நிக்கிறது பாருங்க. இது எது? இந்த முன்னாடி பார்த்தா 20 ஸ்லோகங்கள்ல பார்த்தா அந்த பரபிரம்மம் அந்த வைகுண்டத்துல இருக்கிறது, காலையில பார்த்த அந்த 12 குணங்களோடு இருக்கிறது, அதான் அந்த கிருஷ்ணன். அப்படி கட்டுப்பட்டு நிக்கிறான். கட்டுனவ யாரு? பெரிய யோகியா, பெரிய முயற்சி எல்லாம் பண்ணிருக்காள் அப்படின்னா எதுவுமே பண்ணதில்லை. கிருஷ்ணன் மேல பக்தி மாத்திரமே இருக்கிறவன். அவன் பிடிச்சிட்டாலே அந்த சமயத்துல, அந்த யசோதா இருந்த சமயத்துல எத்தனை மகரிஷிகள்ல இருந்திருப்பா, எத்தனை யோகிகள்ல இருந்திருப்பா. அவள்லாம் கிருஷ்ணன் எங்காவது புடிச்சு கட்டுனதா நீங்க விருத்தாந்தம் பார்க்கிறீங்களா? இல்ல. அந்த கிருஷ்ணன் அவன் எப்படி எல்லாம் இஷ்ட விநியோகமா கட்டினா, நில்லுடா, கட்டுடா, எதுக்கிட்ட எப்படி பண்ணிருக்க, எத்தனை திட்டிருப்பா அந்த யசோதா. அதெல்லாம் கேட்டுட்டு பேசாம அது நிக்கிறது. அவன் என்ன பண்ணா, அந்த தாம்பு எடுத்து அவனை கட்டுக்கிறான். இந்த கட்டுன்னு அவனும் நிக்கிறான். தயைக்கு சந்தவே. அப்போ அந்த 2வது வரியில் இருக்கிற பாருங்க, பகவான் தன்னை காட்டி கொடுக்கணும்னு முயற்சி பண்றவாளுக்கு தன்னை இஷ்ட விநியோக அர்த்தமாக இருக்கிறான். இஷ்ட விநியோக அர்த்தம்னா, இப்போ உங்க கையில ஒரு தங்க மாத்திரம் இருந்தது அப்படின்னா நீங்க கையில போட்டுக்கலாம். இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னா பீரோல கழட்டி வச்சிடலாம். இல்ல இது வேண்டாம் அப்படின்னா கொண்டு போய் கடையில கொடுத்து வேற டிசைனா மாத்திக்கலாம். இல்ல எனக்கு இதுவும் பிடிக்கல அப்படின்னா வித்து காசா வாங்கிக்கலாம். இல்ல திருப்பி இன்னொரு பிஸ்கட்டா, தங்க பிஸ்கட்டா வாங்குறேன்னா நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இஷ்ட விநியோகம் இருக்கம்னா நம்ம இஷ்டம் தான், அது நம்ம சொத்து. அந்த தங்க நம்மளுது, நம்ம நகையா வேணா போட்டுக்கலாம், பிஸ்கட்டா வேணா வச்சுக்கலாம், வித்து காசா வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல நம்ம சீலில வேணாலும் முடிஞ்சுக்கலாம். அப்படிதான் கிருஷ்ணன் அந்த யசோதைக்கு இருந்தார். யசோதை சொன்னதெல்லாம் கேட்பான். அப்போ பகவான் தன்னை காட்டி கொடுக்கணும்னு முயற்சி பண்ண அப்படின்னா அந்த பக்தர்களுக்கு இஷ்ட விநியோகமாக இருக்கிறான். இது இந்த விஷ்ணு புராணம் சொல்றது. தாம்னா சைவதோ பந்தவக பிரத்யே உலு கலை. அந்த உலுக்கம் அந்த உரலுல அந்த கிருஷ்ணன் வச்சு கட்டிட்டா. கிருஷ்ண கர்மனா சேதமிஷாதா எதி சக்ஷோசி தம் தத் சஞ்சல சேஷ்டிதா. யசோதையானவள் குறும்பு செய்த அந்த கிருஷ்ணனை பிடிச்சு பாம்பு கைத்தினால அந்த உரலோடு கட்டினாள். கோபம் கொண்டு அவனை பார்த்து, இப்படி செய்யறையே, இத்தனை தீம்புகள் செய்யறே, நீ பேசாம இருக்க மாட்டியா அப்படின்னு அவன் முதுகுல 4 வச்சா. முடியுமாக இப்போது வேணும் முயற்சி பண்ணி பாரு, பிச்சுட்டு வேணும் போய் பாரு அப்படின்னு சொன்னான். அப்ப அவன் பிச்சுட்டு போக முடியாதா? முன்னாடி பார்த்து 20 ஸ்லோகங்கள்ல பார்த்த அந்த பகவானால அந்த யசோத கட்டுன கயிறு பிச்சுன்னு போக முடியாதா? பிச்சுட்டு போகல. ஏன்னா தயைக்கு செலுத்தவே கிருப்பையோடு தன்னுடைய பக்தர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நிற்கிறான். அதனால அந்த கயிறை பிச்சுட்டு அவனால போக முடியல. அப்படியே இருந்த அந்த பராத்பரனான பகவான் தன்னுடைய நிஜமான பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு அப்படியே நிக்கிறது. அதனால முடியும் பிச்சுட்டு போறது.
அப்போதே கிருஷ்ணன் மேல வரைக்கும் போயிருக்கலாம். ஆனா அந்த யசோதைக்காக அப்படியே நின்றான். அப்ப இந்த ஸ்லோகத்துல அளவந்தார் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பெருமாள் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகம் வச்சுதான் அடுத்த ஸ்லோகம். இது ரொம்ப சுலபமா இருக்குதே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இதுல இருந்து என்ன கருத்து எடுத்துக்கணும், நம்ம முயற்சி பண்ணி பகவானை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா பகவானை பிடிக்க முடியாது. ஆனா பகவான் நான் இவ கிட்ட போகணும், இவ எனக்கு பக்தர்களா வேணும்னு பகவான் தன்னை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சா அவளுடைய மனசுக்கும் வாக்குக்கும் அடங்குகிறாள். அப்படிப்பட்ட பகவான் பெரிய விபூதியோடு இருக்கிறான். அந்த பகவான் ஒரு தையக்க சந்துவாக இருக்கிறான், கருணை கடனாக இருக்கிறான். தன்னுடைய பக்தர்கிட்ட இஷ்ட விநியோகமாக இருந்து அவகிட்ட கட்டுப்பட்டு அவளுக்குன்னு அந்த பகவானானவர் இருக்கிறார். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் வரியும் மூணாவது வரியும் சேர்த்து அர்த்தம் பார்த்துக்கணும், ரெண்டாவது வரியும் நாலாவது வரியும் சேர்த்து அர்த்தம் பார்த்துக்கணும். முதல் வரியும் மூணாவது வரியும் பாருங்க. நமோ வாங் மனசைக்க பூமையே, நமோ நமோ அனந்த மகா விபூதையே அப்படிங்கிற இடத்துல யாரெல்லாம் தன்னுடைய முயற்சினால பகவானை பிடிச்சிடலாம்னு பாக்குறாளோ அவள் தான் அந்த பகவானை பார்க்கவே போறதில்லை. ஏன் பார்க்கவே போறதில்லை அப்படின்னா, இவனுடைய சொத்து பெரிய சொத்து. அந்த சொத்து அவளுக்காகவே ஆகாது. அந்த பெரிய சொத்துல எங்க போய் பார்க்கறது? அவள் எல்லாம் கஷ்டப்பட்டாலும் அந்த பகவானை பார்க்கறது இல்லை. அது ஒரு அர்த்தம். இந்த மூணாவதும் ரெண்டாவது நாலாவது பாத்தீங்கன்னா, நமோ நமோ வாங் மனசைக்க பூமையே, நமோ நமோ அனந்த தயைக்க சந்தவே. பகவான் தன்னை சில பேருக்கு தன் பக்தர்களுக்கு காட்டி கொடுக்கணும் முயற்சி பண்ணார் அப்படின்னா பகவான் தன்னை காட்டி கொடுக்கிறான். அவளுடைய மனசுக்கும் அவளுடைய வார்த்தைக்கும் கட்டுப்படுகிறான் அப்படின்னு அந்த கடைசி வரி சேர்த்துக்கோங்க. அப்படிப்பட்டவாளுக்கு கட்டுப்பட்டு தயைக்க சந்துவாக இருக்கிறான். யசோதேவி ஒரு உதாரணம். அவ கட்டி வச்சா, கிருஷ்ணனை கட்டுப்பட்டான், அதை ரசிக்கிறான் பகவான். அப்ப நிஜமான பக்தர்கள் இருந்தாலும் ரொம்ப எளியவனாக இருக்கிறான். இல்ல நாங்களா முயற்சி பண்ணுகிறோம் அப்படின்னா நீதான் முயற்சி பண்றிய பண்ணு அப்படின்னு பார்த்துட்டு அப்படி நிக்கிறான். அவ கிட்ட பகவான் வரதில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ரெண்டு கருத்து தான் இதுல புரிஞ்சுக்கணும். நம்ம முயற்சி பண்ணோம்னா பகவானை பிடிக்க முடியாது. பகவானா காட்டி கொடுக்கணும்னா நம்ம எந்த முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை, பகவானே தன்னை காட்டி கொடுப்பார் அப்படிங்கறது இந்த ஸ்லோகம் பூர்த்தி பண்ணுகிறார். ஆனந்த தைக்க சிந்தவே உன் வாங் மனசுகளுக்கு ஏக பூமி அம்படி பண்ணி அபரிசேத்தமாக ஒரு சிந்துவாய்க்கு இருக்கிறவனுக்கு அந்த யசோதா தேவி கட்டுப்பட்டா போல ஓர் இடைச்சி பரிசேதித்தவாறே கிருபையினுடைய நிரவத்திகமிதே. அதுலயே அந்த அந்த விற்த்தாந்தத்திலே உன்னுடைய கிருபை தெரிஞ்சிருக்கு. ஒரு இடைச்சி கட்டி வச்சுட்டால் உன்னைய பெரிய பெரிய மகாத்மாக்கள் எல்லாம் பார்க்காத உடனே ஒரு இடைச்சி ஒரு யசோதா தேவி உன்னை கட்டி வச்சுட்டா. அப்படி நீ அதை கட்டுப்பட்டு அப்படி நின்ன. அதுல இருந்து விருத்தாந்தத்திலே தெரியறது உன்னுடைய கிருபை அப்படிங்கறது அங்க தெரியுது. நீ உன்னுடைய பக்தர்களுக்கு தாள விட்டு விடுவாய் அப்படிங்கறது தெரியுது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்காக இந்த முன்னாடி இருந்த ஸ்லோகமே ஒண்ணு புரிய வச்சார். என்ன அப்படின்னா, நம்ம முயற்சி பண்ணோம்னா பகவானை பார்க்க முடியாது, பகவான் காட்டி கொடுக்கணும்னா நம்ம சுலபமாக பகவான் பார்த்துடலாம் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. சரணாகதி பண்ற ஸ்லோகமானது இந்த 22வது ஸ்லோகம். இப்ப பகவான் கிட்ட போகணும். இந்த முன்னாடி பார்த்த பகவான் இவ்வளவு கல்யாண குணாத்மகனாக இருக்கிற பகவான், இவ்வளவு விபூதிகள் இருக்கிற பகவான், இவன்கிட்ட எப்படி போகிறது அப்படின்னா சரணாகதி இந்த பாசுரத்துல இருக்கிற. இப்போ பல பிரபந்தங்கள்லாம் பார்க்க நம்ம ஆழ்வார் திருவாய்மொழியை ரச்சனம் பண்றார். அந்த திருவாய்மொழியில அத்தனை பாசுரங்களுக்குள்ள ஒரு 2-3 பாசுரம் மாத்திரம் ரொம்ப முக்கியமாக சரணாகதி பாசுரமாக நிற்கும். 5ஆம் பத்துல நோற்ற நோன்புலேன் நுண்ணறிவிலேன் அப்படின்னு வானமாமலைக்கு நம்மாழ்வார் பாடின பாசுரம். அதே மாதிரி திருவேங்கடமுடியானுக்கு 6ஆம் பத்துல அகலகில்லே நிறையும் என்னால் அருமேல் மங்கை உரைப்பார்ப்பா அப்படிங்கிற இடத்துல சரணாகதியை நம்மாழ்வார் விதிச்சார். அது சரணாகதி பாசுரம். அதே மாதிரி திருப்பாவை எடுத்துக்கிறோம். 30 தப்பாவே 30 முக்கியம்தான். ஆனா 28வது பாசுரமா இருக்கிற கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாசுரம். அதுலதான் சரணாகதி ஆண்டாள் விதிக்கிறாள். அதே மாதிரி திருமாலே எல்லாமே முக்கியம்தான். அதுல மேம்பொருள் போக விட்டு மெய்மெய் மிகவும் அந்த ஆம்பரிஷத்தை கொண்டு 50 தன்னை அடக்கி அந்த இடத்துல சரணாகதி விற்கிறார். அதே மாதிரி 25வது பாசுரத்திலே சரணாகதி பத்தி தொண்டழிப்புடிகள் தான் சொல்லி விடுகிறார். இந்த மாதிரி எல்லா பாசுரத்திலயுமே ஒவ்வொரு இடத்துல சரணாகதியா அதான் சரணாகதி பாசுரம். அந்த இடத்துல தான் அவ சரணாகதி பண்ணிருப்பான். அப்படி இந்த ஆள வந்தார். இந்த பகவானு எந்த பகவானு?
போன 21 ஸ்லோகங்கள்ல தெரிஞ்சிட்ட பகவான் கிட்ட தான் போகணும்னு ஆசைப்படுகிறார். போய் சேரணும் அந்த பகவானு ஆசைப்படுகிறார். எப்படி போய் சேர்றது அந்த பகவான் கிட்ட அப்படிங்கிறப்போ சரணாகதி தான் வழி அப்படின்னு அவருக்கு தெரிகிறது. அதையே இந்த பாசுரத்துல நமக்கு சொல்லுகிறார். அவரும் அதை சரணாகதி பண்ண பாசுரம், நமக்கும் அதை விதிக்கிற பாசுரம் தன்னுடைய பக்தர்களுக்கு. அப்ப என்ன பாசுரம் அது? ஸ்லோகம் அது தர்மனிஷ்டோமி ந ஆத்மவேதிகே ந பக்திமான் ந சரணாரவிந்தே அகிஞ்சன்யः அனன்யகதிகே சரண்ய பாதமூலம் சரணம் பிரபத்தே அப்படிங்கிறது பாசுரம் ஸ்லோகம். இதோடைய மேலால அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா, சரணாகதி பண்ணும் பகவான் கிட்ட. சரணாகதி பண்ணவனே யார்கிட்ட போய் பண்றது? பெரியவனான ஒரு பகவான் கிட்ட தான் பண்ணும். அந்த பகவான் எப்படி கூப்பிடுறது? சரண்ய. அந்த கடைசியில இருக்கு பாருங்க, சரண் பாத மூலம். அதுக்கு முன்னாடி அந்த 3வது வரையில கடைசியில சரண்ய அப்படி இருக்கு. சரண்யன்னு அந்த பகவான கூப்பிடுற. சரண்யம்னா நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ண போறேன், நீ அதை ஏத்துக்கோ அப்படின்னா சரண்யனான பகவான், கிருபை பண்றதான பகவான், நம்ம ஏத்துக்கொள்ற பகவானுக்கு சரண்யன்னு பேரு. அப்ப அது விழிக்கிற சரணமடைந்தவர்களுக்கு அனுகிரகம் பண்ணும் பெருமானே. சரண்ய அப்படின்னா சரணமடைந்தவர்களுக்கு அனுகிரகம் பண்ணும் பெருமாளே, நம்மளை ஏத்துக்கிற அந்த பெருமாளே. அவரை கூப்பிட்டு அளவந்தார் சொல்லுகிறார், தர்ம நிஷ்ட அஸ்மி. அதை பிரிச்சிருந்தோம். நான் தர்ம நிஷ்டோமி அப்படின்னு இருக்கு. அர்த்தம் பார்க்கிறப்போ தர்ம நிஷ்ட ந அஸ்மி அப்படின்னா என்கிட்ட கர்மயோகம் இல்லை. கர்மயோகம் எங்கிட்ட இல்ல. இது என்ன அப்படிங்கறத அப்புறம் பார்க்கலாம். என்கிட்ட கர்மயோகம் இல்லை. அளவந்தார் பெருமாள் கிட்ட சொல்ற, என்கிட்ட கர்மயோகம் இல்லை, அதை பண்ணுனவன் நல்ல நான். ஆத்மவேதி அஷ்டஹ. ஆத்ம ஞானமும் எனக்கு இல்லை. என்னுடைய ஆத்மாவை பத்தின பெரிய அறிவு என்கிட்ட இல்லை. அப்ப 2 படுத்து. ஒண்ணு கர்மயோகம் இல்லை, 2வது ஆத்ம யோகமும் இல்லை, 3வது சரணாரவிந்தே ஆத்மயோகி தன்னுஷ்டகா சரணாரவிந்தே உன்னுடைய திருவடிகள்ல பக்திமான் அஸ்மி. பக்தியும் என்கிட்ட இல்லை. அப்ப பக்தி யோகியும் இல்ல. அப்ப கர்மயோகம் இல்ல, ஞான யோகம் இல்ல. ஆத்மா அப்படின்னா ஞான யோகம் இல்ல. இப்போ பக்திமான் அஸ்மி, என்கிட்ட பக்தி யோகமும் இல்ல. அப்ப 3மே இல்ல. அப்ப உங்ககிட்ட என்னதான் இருக்குன்னு பெருமாள் கேட்கற. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாமே போச்சு. அப்ப என்கிட்ட வந்து என்னை சரணாகதி பண்ணலாம் என்கிட்ட வந்திருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறப்ப அகிஞ்சன்யா. அகிஞ்சன்யகனா என்கிட்ட ஆனது கிஞ்சத்து கூட இல்ல. அகிஞ்சன்யா நல்லது கொஞ்சம் கூட எங்கிட்ட இல்ல. நல்லது கொஞ்சம் கூட இல்லையா? இல்ல. அப்ப வேற எங்காவது போய் இப்படி எத்தனை பேர் இருக்கா அப்படிங்கிறப்போ ஆளவந்தா சொல்ற, நோ அனன்யகதி. எங்கிட்ட போய் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. யாரும் உன்னை மாதிரி கிருப்பை பண்ண மாட்டான். அப்ப எங்கிட்ட 2 மாத்திரமே பட்டாசாக வந்திருக்கேன். என்ன அப்படின்னா அகிஞ்சன்யா அனன்யகதி. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியம். அகிஞ்சன்யா அப்படின்னா நல்லது கிஞ்சித்து எங்கிட்ட இல்லை. நல்லதை பார்த்து என்னை சேர்த்துக்கலாம்னு பார்த்தேன் அப்படின்னா ஒரு நாளும் என்னை சேர்த்துக்க முடியாது. என்கிட்ட நல்லது இல்லை. அப்படியா? அப்ப பெருமாள் சொல்ற, நல்லது இல்லையா ஆள வந்தாரு. அப்ப எத்தனையோ தேவதைகள் இருக்கா அவகிட்ட இல்லப்போ. அப்ப ஆள வந்தாரு முக்கியமா சொல்ற, அந்நிய கதிக்கு வேற கதியும் இல்லை. வேற யாரும் உன்னை காப்பாத்துற மாதிரி காப்பாத்த மாட்டேன். அப்ப நீதான் என்ன பண்ணும்? அப்ப இல்லங்கிறதெல்லாம் அடிக்கிட்டார். என்ன இல்ல? நான் தர்மஷ்டம். என்கிட்ட கர்ம யோகம் இல்லை, என்கிட்ட பக்தி யோகம் இல்லை, என்கிட்ட ஞான யோகம் இல்லை, என்கிட்ட நல்லது ஒரு கிஞ்சத்தும் இல்லை, போறக்கும் வழி இல்லை. அனன்ய கதிக்கு. அப்ப என்ன பண்ணும்? நீதான் பாத மூலம் உன்னுடைய திருவடியே பிடிச்சிருக்க. சரணம் பிரபத்திய, நீ என்னுடைய சரணாகதி ஏத்துக்கணும் அப்படிங்கிற சரணாகதி பாசம். இது அற்புதமான பாச ஸ்லோகம். அவதாரிக தர்ம நிஷ்டோப்மி தன்னுடைய அதிகாரத்தை சொல்லிக் கொண்டு பிரஸ்துதமான பிரபத்தியை பிரயோகிக்கிறார். பிரபத்தியை பத்தி நமக்கு சொல்லுகிறார். அவரும் இந்த ஸ்லோகத்துலதான் பிரபத்தி பண்ணார். நம்மளுக்கும் பிரபத்தியை பத்தி விளக்குகிறார் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. தம்முடைய அதிகாரத்தை சொல்லிக் கொண்டு, தனக்கு இருக்கிற அதிகாரம், தனக்கு இருக்கிற ஸ்வரூபம் என்னென்னலாம் எங்கிட்ட இருக்கு, நான் ஏன் இந்த சரணாகதிக்கு போனேன் அப்படிங்கறத ஆளவந்தார் சொல்லுகிறார். இதையும் நம்ம ஒவ்வொருத்தரும் யாராலும் இன்னும் சரணாகதி பண்ணலையோ அவள்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும். யாரெல்லாம் பண்ணிட்டீங்களோ இதை கேட்டு இன்னும் சந்தோஷப்படணும். அப்படிப்பட்டதான இந்த ஸ்லோகம். அதிகாரத்தை சொல்லிக் கொண்டு பரஸ்துதமான பிரபத்தியை பிரயோகிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, முதல் நம்ம அதிகாரத்தை பார்க்கிறார். முதல் அதிகாரத்தை லாகின் படியர்கள் எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கலாம். அதிகாரத்தை பார்த்துடலாமா? பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா ஒண்ணு பிரபத்தி. இந்த சரணாகதி எல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு ஆச்சாரியன் கிட்ட போய் பண்ணிருக்கிறோமே, அது ஒரு வழி. அதை விட்டுருங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அது தவிர பல வழிகள் இருக்கு. அதுல பிரசித்தமா கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு 3 வழிகள் இருக்கு. இந்த கர்ம யோகம்
இதெல்லாம் பல தடவை நம்ம இதுக்கு விளக்கம் எல்லாம் பார்த்துட்டோம். சிம்பிளா மட்டும் சொல்றேன். கர்ம யோகம் அப்படின்னா நம்ம நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் 5ஆ பிரிச்சுட்டு நம்ம பண்ண வேண்டிய கர்மாக்கள். பிராமண, சத்திரிய, வைசியர், சூத்திரர்கள், ஆண், பெண், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, இவ எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாத்துக்கும் தனித்தனி தர்மங்கள் உண்டு. அது பண்றதுதான் கர்மயோகம். காலையில சந்தியாவந்தனம், அதுக்கு பின்னாடி அக்னி காரியம், அதுக்கு பின்னாடி பகவத்தாராதனம், அப்புறம் காலக்ஷேபாதிகள், அப்புறம் வேதத்தை கத்துக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணுனா அதுதான் கர்மயோகம். அது வழியா அதை சரியா பண்ணணும் அப்படின்னா நம்ம பகவான் கிட்ட போகலாம். ரெண்டாவது, அந்த கர்மயோகம் பண்ணி பண்ணி ஐயோ என்னடா இது கர்மமாவே பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்ராத்தமாவே பண்றோம், ஆராதமாவே பண்றோம், கொஞ்சம் சமயம் கிடைச்சது அப்படின்னா இந்த மாதிரி காலக்ஷேபத்துல போய் அன்வைக்கலாமே, அப்படி பேசாம அப்படி என்னதான் ஒரு முயற்சி பண்ணி 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 போய் பார்க்கறத விட இப்படி கொஞ்சம் சாவகாசமா அப்படி உட்கார்ந்துட்டு பகவான் அப்படி சிந்தனையில மாத்திரம் தியானம் பண்றது நல்லா தான் இருக்குது. அது பண்ணி பண்ணி இது வரணும். அந்த கர்மத்தை பண்ணி பண்ணி போர் அடிக்கணும். ஐயோ எப்ப பார்த்தாலும் இந்த சந்தியாவந்தனங்கள் வருது, அக்னி காரியங்கள் வருது, எல்லா இது பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாம் கொஞ்சம் சாவகாசமா அப்படி உட்கார்ந்து அப்படி பகவான கண்ணை மூடி அப்படி தியானம் பண்ணா நல்லா இருக்குது. அது பண்ணி இது போர் இதுக்கு வரணும். அது பண்ணாம இதுக்கு வரக்கூடாது. அது பண்ணி பண்ணி அது கர்மிஷ்டர்களா அது கஷ்டமா இருக்கிறது, அப்ப பகவானை தியானம் பண்ண அப்படின்னு வந்ததுன்னா அது ஞான யோகம். பக்தி யோகம் அப்படின்னா நம்ம நிச்சந்தனமாக பகவான் மேல பக்தி பண்ணி பகவான் கிட்ட போறோம். அப்ப இது மூணு பிரசித்தம். கிருஷ்ணன் சொன்ன, கீதையில சொன்ன இது மூணு பிரசித்தம். இது வழியா போகலாம். இப்ப போலாமா அப்படின்னா இங்க ஒரு பட்டியல் போடுறேன், யார் யாரெல்லாம் போக முடியும் அப்படி சொல்லிக்கொண்டு பிரஸ்துதமான பிரபத்தியை பிரயோகிக்கிறார். முதல் நம்மளுக்கு அது இருக்குதா, நம்ம அது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் சொன்னேன்னா நீங்க இந்த யோகிதை இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது இல்ல அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது. அப்ப நம்மளுக்கு யோகிதை இல்லைன்னு அர்த்தம். இந்த பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் இது பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம மாத்திரம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப குரூப்ல இத்தனை பேர் லாகின் பண்ணிருக்கீங்களே, நம்ம பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கே பதில் தெரிஞ்சிடும். இது மூணு பண்ணணும்னா முதல் கண்டிஷன் பிராமண, சத்திரிய, வைசியர்களா இருக்கணும். இவ மூணு பேரும் தான் இந்த கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் பண்ண முடியும். கடைசியா இருக்கிற சூத்திரர்கள் பண்ண முடியாது. அப்ப யார் பிராமண, யார் சத்திரிய, யார் வைசியாலா இருக்காளோ அவனை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒருத்தங்க தானே. இப்ப பக்தி யோகம், கர்ம யோகம், ஞானம் எத்தனை பேர் ரைஸ் பண்ணிருக்கா? எத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா? பெரும்பாலும் எல்லாருமே பண்ணிருக்கா இல்லையா? அவ்வளவுதானா நம்ம குரூப்ல? சத்திரிய வைசியர்கள் இவெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். 18+. அப்ப இவளுக்கெல்லாம் அந்த அது பண்றதுக்கான யோகிதை இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. மீதி இல்ல போயிடுத்து, அவ பண்ண முடியாது. இப்ப இவெல்லாம் பண்ணலாம். இப்ப ரெண்டாவது கிரைட்டீரியா, இவெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா ரெண்டாவது இதுல ஆண் மாத்திரம் தான் பண்ண முடியும், பெண் பண்ண முடியாது. அப்ப பெண்ணா இருக்கிறவங்க எல்லாம் இது லோ பண்ணிருங்க. அப்ப எத்தனை பேர் சிக்கும்? ஆண்கள் மாத்திரமே பண்ண முடியும். சரி வேணா உங்க வீட்டுக்காரர் தான் கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. பெண்ணுன்னு பார்க்க வேண்டாம், உங்க வீட்டுக்காரர் இருக்க, அப்ப அப்புறம் கூட அதை பண்ண முடியும். அப்போ அப்படி இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோ. இப்ப இத்தனை பேர் பண்ண முடியும். ரெண்டாவது கிரைட்டீரியா இத்தனை பேர் மீட் பண்ற. மூணாவது இத்தனை பேர் வேதத்தை அத்தியனம் பண்ணா அதை பண்ணலாம், இல்லாட்டினா பண்ண முடியும். இப்ப எல்லாமே போயிரும் பாருங்க, ஒருத்தர் கூட நிக்க முடியாது. வேதம் சத்துரு வேதத்தை முழுசும் அத்தியனம் பண்ணிருந்தா இதுக்குள்ள போக முடியும். அப்ப யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க? ஒருத்தர் கூட பண்ண முடியும். வேதம் பூர்த்தியா யாருக்கு தெரியும் நம்ம குரூப்ல? மீதியெல்லாம் ஹேண்ட் லோ பண்ணிருங்க. வேதம் தெரிஞ்சவா மாத்திரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, மத்தவ எல்லாம் லோயர் பண்ணிருங்க. ஜெயலட்சுமி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியே இருக்கு. பாருங்க ஒண்ணும் கூட இருக்காது. அப்ப நம்ம யாருக்குமே அந்த யோகிதை இல்லை. அப்ப முதல் பிராமண சத்திர வைசியர்களா இருந்தா அந்த பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகத்தை முயற்சி பண்ணலாம். அதுல ஆணா இருந்தா பண்ணலாம். அந்த ஆணும் வேதத்தை போய் 14 வருஷங்கள் சும்மா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கத்துன்றது இல்ல, போய் அத்தியனம் பண்ணி முழுசும் பண்ணா அவளுக்கு அந்த யோகிதை இருக்கு. அப்ப போச்சா? யாருமே இல்லையா?
அப்ப நம்ம எல்லாம் எங்க போறது? அப்ப நம்ம பகவான் கிட்டே போக முடியாது. அப்படின்னா அதுக்குதான் நம்மளுக்கு அடுத்த வழி சரணாகதி கிட்ட போகணும். இது ஆளவந்தார் ஸ்பஷ்டமாக சொல்லுகிறார். எங்களுக்கு இதெல்லாம் இல்ல, எங்களால பண்ண முடியாது, இது நமக்கு யோகதி இல்ல, அதனால பண்ணல. யோகதி இருந்தாலுமே பண்ண முடியாதுன்னு இப்ப காட்டுறது பாருங்க. இப்போ அவதாரிகள் நர்மனுஷ்டோத்மி பிரவஸ்தவான பிரபத்தை பிரயோகிக்கிறார், யாராலையும் பண்ண முடியாதுன்னு கீழ் சொன்ன உபாய அனுகூலமான உபாயத்தை அனுஷ்டிக்கிறது என்னவுமா கீழ் 2 ஸ்லோகத்தை பார்த்தோம். துவாம் சீலஹா அந்ததுல சில பக்தர்கள் உன்னுடைய ஆசுர பிரகத்தியாக இருக்கிறார்கள், உங்ககிட்ட வர்றதில்லை அப்படின்னு பார்த்தோம். இத்தனை கல்யாண குணங்களோடு இருக்கிற சீல குணத்தோடு இருக்கிற உன்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, அவள்லாம் உன்கிட்ட வர்றதே இல்லை, அவள்லாம் ஆசுர பிரகிருத்திகள் அப்படின்னு பார்த்தோம். அது தவிர சில பக்தர்களுக்கு உன்கிட்ட ஆசை இருக்குது, உன்னுடைய லீலை, உன்னுடைய சேஷ்டிதங்கள், உன்னுடைய சரித்திரங்கள் தெரிஞ்ச அந்த பக்தர்கள் உன்கிட்ட வந்து சேரணும்னு ஆசைப்படுறான். அவளுக்கு அந்த பகவான், அந்த யோகிகளான பகவானுக்கு தன்னை தாழ விடுகிறான். அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் பிரகிருத்தியை அறிவார்கள் என்றும் அவளுக்கு மாத்திரமே பகவான் தன்னை காட்டி கொடுக்கிறான். அப்படி அந்த பகவானை காட்டி கொடுக்கணும் அப்படின்னா எந்த வழியில போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வழிகள்லாம் இருக்குது, இதுல எல்லாம் போலாமா அப்படின்னம்னா அதுல போனோம்னா பகவானை பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த வழியானது கஷ்டம். அதுல முயற்சி பண்ணோம் அப்படின்னா, முயற்சி பண்றியா, சரி பண்ணு, நீ எந்த அளவுக்கு வர்ற அப்படின்னு பகவான் தன்னுடைய வேலையில இருந்து அவன் நழுவிடுவான். அப்படி நின்று சாட்சியாக மாத்திரமே இருப்பான். இப்ப நம்ம வந்து கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல பகவானுடைய ரோலுங்கிறது ஒண்ணுமே இல்லை. பகவான் ஒரு சாட்சியாக நின்று நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு மாத்திரமே பார்ப்பான். நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு பலன் கொடுப்பான், பலன் கொடுக்காம போக மாட்டான். ஆனா அது பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது. இப்போ உதாரணம் பாருங்க, நம்ம குரூப்ல ஒருத்தரும் கூட இல்லை, அப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம அந்த வழியா போயிருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அப்படி எல்லாம் யாருமே போக முடியாது. அப்படி ஒருத்தரும் கூட நம்ம குரூப்ல இல்லை. அப்போ முழுசும் இந்த லோகத்திலாம் தேடினா கொஞ்சம் பேர் சிக்குவா. அந்த அவ சிக்குனா கூட பகவான் நம்மளுக்கெல்லாம் வெறும் சாட்சியாக மாத்திரமே இருப்பான். ஏன்னா அவ தான் முயற்சி பண்றாளே, நான் வேதத்தை கத்துக்கிறேன், நான் வந்து பிராமணன், நான் சத்திரியன், வைசியன்னு ஒரு சுவாத்தம் இருக்கிறது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சரி பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு பகவான் நிற்குவான். அப்போ இதுல இன்னொரு சுரூபம் இருக்கிறது என்ன அப்படின்னா, பிராபியம் அந்த பகவானையே பிடிக்கிறது. அந்த பகவானை பிடிச்சிட்டோம் அப்படின்னா பகவான் அந்த போன ஸ்லோகத்துல பார்த்தோம், பகவான் சில பேருக்கு தன்னை காட்டி கொடுக்கிறான் எளிமையாக. அது பிரபத்தி தத்துவம், அதான் நம்ம நியாசம்னு சொல்றோம், அதான் சரணாகதின்னு சொல்றோம். அப்படி அந்த வழியா போன பகவானுக்கு அப்படி போனோம்னா பகவானை அடைந்து விடுகிறார்கள் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல விளக்குறான். வியாக்கியானம் பார்க்கலாம். தர்மனிஷ்டோமே, தர்மனிஷ்டம் கர்மயோகத்தை சொல்லிக்கிறான். கர்மயோகம்னா இதுதான் கர்மயோகம். பிராமண சத்திரிய வைசனா இருக்கணும், அவன் வேதத்தை கத்திருக்கணும், ஆனா இருக்கணும், அவன் நித்தியமும் ஒரு நாள் விடாம சந்தியா வர்ண கர்மத்திலிருந்து எல்லா கர்மத்தையும் பண்ணும். எனக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு பண்ணல அப்படின்னு காரணத்தை சொல்ல முடியாது. அங்க நம்ம பண்றோம்னு ஆரம்பிச்சா நம்ம தான் பண்ணி ஆகணும். அங்க பகவானுடைய கிருப்பைய நீங்க பார்க்க முடியாது. காட்டுவார நம்ம, ஆனா அதை நீங்க கேட்க கூட, சாமி இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அதனால இன்னைக்கு ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணல, நீர் என்னை தண்டிக்க மாட்டேறல அப்படின்னு எல்லாம் கேட்க முடியாது. அங்க பகவானுடைய கிருப்பைக்கே நம்ம பார்க்க முடியாது. பகவான் அந்த சாட்சியா மாத்திரம் தான் இருப்பான். நீ பண்ணலையா அப்ப விடு அப்படின்றவன். அதை விளக்குறாரு பாருங்க. தார்மீக இப்ப இதெல்லாம் நம்மள வச்சுக்கணும். இப்ப நம்ம ஆளவந்த இருக்கிறத நம்மள வச்சுக்கோங்க. தார்மீகனான என்றகின்றேன், நாஸ்திகன் என்றகின்றேன், நான் கர்மயோகம் இல்லை, நான் நாஸ்திகனும் இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் பண்ற அந்த யோகிதையும் இல்லை, கர்மயோகியம் இல்லை, அதே மாதிரி நாஸ்திகனும் இல்லை. ஏன் இப்படி சொல்லணும்? பாலவந்தர் என்ன சொல்லுகிறார், நான் தர்ம நிஷ்டோபி, நான் கர்மயோகி இல்லை, அதே சமயம் என்ன சொல்ற, நான் நாஸ்திகனும் இல்லை அப்படிங்கிற. அப்போ சரியான கர்ம நிஷ்டனா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கர்மயோகியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கர்மம் எல்லாம் சரியா பண்ணுவோம், அப்படி இருந்தா கர்மயோகின்னு சொல்லலாம். நாஸ்திகன் என்ன அர்த்தம்? நாஸ்திகன்னா பெருமாளை நம்பாதவன், வேதத்தை நம்பாதவன், கர்மத்தை நம்பாதவன், இவரை நாஸ்திகன்னு சொல்லலாம். இப்போ பகவான் கிட்ட போய் ஆளவந்தர் என்ன சொல்லுகிறார், நான் கர்மயோகி இல்லை, அதே மாதிரி நாஸ்திகனும் இல்லை அப்படிங்கிற. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, பகவானே நீ கர்மயோகின்னு பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணாம விட்டுறாத, எனக்கு அப்படி நான் பிராமண குலத்துல பிறந்திருக்கலாம், ஆனா எனக்கு அது யோகியதை இல்லை, எனக்கு தெரியாது எதுவுமே, அப்போ நான் கர்ம யோகி இல்லை அப்படின்னு ஆயிடுத்து. இப்ப எதுக்கு நாஸ்திகன் இல்லைன்னு போய் அங்க சொல்லணும்? இவர் நாஸ்திகர் இல்லைன்னு ஊருக்கு தெரியாதா? ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நாஸ்திகன் அப்படிங்கறதே நம்ம சம்பிரதாயத்துல அது ஒரு சொரூபம். அது நாஸ்திகன் அப்படிங்கறதே ஒரு சம்பிரதாயத்துல ஒரு சொல், அது தேவையில்லாத சொல் இல்லை.
அதுலயாவது சரியா இருக்கணும்னு பகவான் எதிர்பார்ப்பாரா. நீங்க நாஸ்திகனா இருந்தா நாஸ்திகனாவது சரியா இருக்கிறியா அப்படின்னு பார்ப்பார். நாஸ்திகனா இருக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, பகவானை நம்ப கூடாது, வேதத்தை நம்ப கூடாது, கர்மத்தை நம்ப கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா எல்லாத்திலுமே இருந்தான்னா அவள்ல நாஸ்திகான்னு அர்த்தம். இன்னைக்கு சில நாஸ்திகால் எல்லாம் பார்க்கிறோம் பாருங்க லோகத்துல. நாஸ்திகான்னு சொல்லுவா, வீட்டுல பெருமாளை வேணுங்கிறப்ப கும்பிடுவா, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவா. அப்ப அவள் எல்லாம் எப்படி நாஸ்திகன்னு சொல்ல முடியும்? ஆஸ்திக நாஸ்திகாள் மதுபான மாமணிகள் சொன்னா போல. அப்போ பகவானுக்கு ஒண்ணுதான், நீ எது வேணா தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல சரியா இருப்பியா? நாஸ்திகன் கூட இரு, பகவான் பாப்பா நான் உனக்கு கிருப்பை பண்றேன், நீ நாஸ்திகனாவது சரியா இரு, நான் உனக்கு கிருப்பை பண்றேன்னு பெருமாள் பார்ப்பாரான். அளவந்தா சொல்றான் அது எனக்கு இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருது அப்படின்னா வெளியில எல்லாம் ஊருக்கெல்லாம் சொல்லுவா, நான் பெருமாள் எல்லாம் பெருசா நம்புறது இல்ல அப்படின்பா. கஷ்டம் வந்துருது அப்படின்னா பெருமாளை எப்படியாவது காப்பாத்திடு அப்படின்னு மனசுல தோணும். அப்ப நாஸ்திகன் கூட நம்ம சரியா இருக்க மாட்டோம். ஆளவந்தா தன்னை சொல்லிக்கிறார், ஆளவந்தாலே சொல்லிக்கிறான்னா நம்மளுக்கு இது யுக்தம் தானே. அப்ப நம்ம எல்லாம் சரியா பண்ண கர்ம யோகிகளும் கிடையாது. இல்ல இதெல்லாம் வேண்டாம், நான் நாஸ்திகனா இருப்பேன்னா நாஸ்திகனா கூட நம்மளால சரியா இருக்க முடியாது. அப்ப கூட திடீர்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா பெருமாளை கும்பிட்டுருவோம். அப்ப சரியான நாஸ்திகனம் அல்ல. தர்மத்துல நிஷ்டை உடையவன் அல்ல. தர்மத்துல நிஷ்டயம் எனக்கு இல்லை. நிஷ்டை அப்படின்னா அதை நம்பி அதெல்லாம் பண்ணா அது கர்மயோகம் அப்படிங்கிற அந்த நிஷ்டை எனக்கு இல்லை. சில தார்மிகர்கள் என்று நினைக்கும் நானும் எனக்கு நன்மை உண்டு என்று பிரமிக்கும், தானே சில பிரவர்த்தியான் என்றாகில் தானே செய்திருக என்று கைவிடுகைக்கும் வேண்டியதனை. அப்படி சில பேர் நம்ம அந்த முயற்சி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சரி நம்ம கர்மயோகிகளா இருக்கலாம் அப்படின்னு வேதத்தை எல்லாம் கத்துண்டு நம்ம அந்த சந்தியாவந்தனங்கள் எல்லாம் பண்ணி அப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓ தானே ஸ்ரீ பிரவர்த்தியா, நீ எதோ முயற்சி பண்றிய, நீ முயற்சி பண்ற, நான் பார்க்கிறேன் அப்படின்னு பகவான் விட்டு விடுவார். கிருப்பை பண்ண மாட்டார். நீதான் உனக்கு தகுதி இருக்கிறது, என்னால முடியும்னு ஏதாவது முயற்சி பண்றேன், நீ பண்ணு, நான் பார்க்கிறேன் அப்படின்னு. அதனால ஆளவந்தர் முதல்ல சொல்ற, நான் தர்ம நிஷ்டோபி, என்கிட்ட கர்ம யோகம் இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் வராது முதல் சொல்லிட்டார். ரெண்டாவது நான் ஆத்மவேதி அப்படின்னா நான் ஞான யோகி இல்லை. ஞான யோகியா எப்ப மாறுவோம் அப்படின்னா கர்மத்தை செஞ்சு இந்த முன்னாடி பார்த்த அந்த கர்மத்தை எல்லாம் செஞ்சு அதுல போர் அடிக்கணும். ஐயோ இந்த பகவானை பத்தி தெரிஞ்சுக்காம இந்த கர்மத்தையே பண்ணி வாழ்க்கை போறது, காலையில எந்திரிச்சு ஒரு திருப்பள்ளி அழிச்சு சேவிக்காம ஒரு திருவாவை பார்க்காம காலங்காத்தால் இருந்து சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு வரணும். இப்ப நம்ம அது பண்ணாம அது மேல இழிச்சு சொல்லக்கூடாது. இப்ப டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணி ஒரு 40-50 வயசு ஆகிறப்ப நமக்கு அது போர் அடிக்கணும். ஐயோ எதுக்கு காலையில ஒரு 1/2 மணி நேரம் சந்தியாவந்தனம் பண்ணும், மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம், அந்த 1/2 மணி நேரம் கிடைச்சோன்னா சந்தை சொல்லலாமே, பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கலாமே. அப்ப அந்த எப்ப வரணும், அந்த விரக்தி எப்ப வரணும், பண்ணி வரணும். இப்ப பண்ணாம நம்ம சந்தியாவந்தனமே பண்ணாம இப்ப என்ன சொல்லக்கூடாது, சரி எதுக்கு அதை பண்ணிட்டு அந்த சமயத்துல நம்ம பகவானை பத்தி ஸ்தோத்திரம் அப்படி பண்ணக்கூடாது. கர்மத்தை பண்ணி இப்போ நம்ம சொல்றோம் ஸ்ராத்தம் பகவானுக்கு இந்த பித்தர்களுக்கு எல்லாம் அவசியம் ஸ்ராத்தம் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 96 ஸ்ராத்தம் சொல்றது சாஸ்திரம். 96 பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலயே பாதி காலம் போயிடும். அதை பண்ணி என்னாகும், போர் அடிக்கணும். ஐயோ இது எப்ப பார்த்தா ஸ்ராத்தம் பண்ண வேண்டியது இருக்கிறது, அந்த காலத்துல பகவானை பத்தி தியானம் பண்ணலாமே அப்படின்னு இதை நோக்கி உங்களுக்கு ஆசை வரணும். அதான் ஞான யோகம். கர்மத்தை பண்ணி உங்களுக்கு வரணும். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்க, இப்போ தீட்டுன்னு எடுக்கிறோம், அது கர்மயோகம். இப்போ யாராவது நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னா 10 நாள் தீட்டு, யாராவது பரமபதிஷ்டம் அப்படின்னா 10 நாள் தீட்டு. அப்ப என்ன பண்ணணும், சத் விஷயங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது, கோவிலுக்கு எல்லாம் போகக்கூடாது, பகவான் எல்லாம் தோத்திரம் படக்கூடாது, இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கூடாது, சந்தைக்கெல்லாம் வரக்கூடாது, இத்தனை நியமங்கள் அந்த 10 நாள். அப்போ அதை பண்ணி தீட்டு காத்து போர் அடிக்கணும். ஒரு 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இது என்னப்பா எப்ப பார்த்தாலே ஏதோ ஒரு குழந்தை பிறக்கிறது, யாராவது பரமபதிஷ்ட சொந்தத்துல 10 நாள் பகவான் ஸ்தோத்திரம் பண்ண முடியலையே, இப்படியே போறதே வாழ்க்கை அப்படின்னு கர்மனிஷ்டர்களா மாறணும். அது பண்ணி போர் அடிக்கணும், பண்ணாம போர் அடிக்கூடாது. பண்ணாம ஐயா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பண்ணி இந்த காலம் நல்லதுக்காக ஏதாச்சும் உபயோகப்படுத்தலாமே, பகவானை பத்தி யோசிக்கலாமே அப்படின்னு வரணும். அப்படி வந்தா அது ஆத்மவேதி. இப்போ ஆளவந்தர் கேக்குறா, நான் தான் முதலே இல்லாமதான் தர்ம நிஷ்டோபி, நான் கர்மயோகியாவே இல்ல, அப்புறம் எங்க நான் ஞான யோகத்துக்கு வர்றது? அப்ப அதுவும் போயிடுத்து. ஆத்மவேதி ஆத்ம தரிசனம் பண்ணி போறாளே சொல்லி நிர்பந்திக்காமலே கர்மயோக அனுஷ்டானத்திலே க்ஷீணபானனுக்கு ஆத்மயோகம் தர்ஷியாயிருக்க அது எப்படி வரும்? ஞான யோகம் எப்படி நமக்கு வரும்? நம்ம தான் கர்மயோகத்திலே பண்ணலையா. கர்மயோகம் சரியா பண்ணுனா அது பண்ணி ஐயோ இப்படியே வாழ்க்கை போறதே அப்படின்னு அது ஞான யோகமா மாறும். இப்ப
நம்ம மனவாள மாமணிகளுக்கு வந்தது பாருங்க, எப்ப பார்த்தா ரொம்ப சொந்தக்காரா, அடிக்கடி தீட்டு வந்துட்டே இருந்தது, என்னடா இப்படி கைங்கிறதுக்கு இடைஞ்சல் வந்துட்டே இருக்கிறதுன்னு சன்னியாசாஸ்திரம் வாங்கிட்டார். அந்த மாதிரி வாங்கணும். நமக்கு டைம் இல்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு எல்லாம் படக்கூடாது. பண்ணி பண்ணி அது அப்படி ஆகணும். அப்ப நம்ம அதே பண்றது இல்ல. அப்ப நம்ம இங்க ஞான யோகத்துக்கு போறது, நான் ஆத்மவேதி, அப்ப நான் அதுவும் இல்லை, அர்த்த சித்தமா இருக்க, ஞானம் இல்லை எனக்கு. அப்ப எனக்கு அதுவே இல்ல, அப்புறம் இதுக்கு எங்க போறது? எதிர்கொள் பிரமாணம் காட்டுறேன். பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்மமிதி மகாத்மா சுதுர்லபகா அப்படின்னு கீதையில இருந்து பிரமாணம் எடுக்கிறான். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் சூக்ஷ்மமா யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம கர்மயோகமே பண்ணல, அப்போ ஞான யோகம் போறக்கு வழியே இல்லை. ஞான யோகியாக ஞானியாக ஒருத்தர் ஆக முடியாது. ஏன்னா கர்மயோகமே எல்லாத்துக்கும் திண்டாட்டாங்க. அப்ப எங்க ஞான யோகத்துக்கு போறது? ஆனா இவர் என்ன சொல்றார், இப்ப ஏன் அதுவே இல்லையா, அப்புறம் எதுக்கு இங்க ஆத்மவேதின்னு சொல்லணும்? அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான ஒண்ணு இருக்கிறது. என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் கீதையில ஒண்ணு சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம ஞான யோகத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்னை மாத்த எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. நான் எனக்கு முன்னாடி ஒரு 2-3 பிறவி இருந்தேன். நான் ரொம்ப பெரிய பக்தனாக இருந்தேன். அந்த பிறவிகள்ல கடைசியில பூர்த்தி ஆகிறப்போ என்னோட உயிர் போற சமயத்துல மாத்திரம் நான் சரியா இல்லை, ஏதோ வழி தவறிட்டேன், அதனால என்னோட உயிர் போயிடுது. அப்ப மோட்சத்துக்கு போக முடியுமா அப்படின்னா இல்ல. ஆனா நான் பல காலங்கள் பெரிய தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அது இருக்கிறது. ஆனா கடைசியில நான் சரியா இல்லை. அப்ப முன்னாடி நல்லா இருந்தேன், பின்னாடி கடைசியில உயிர் போற சமயத்துல சரியா இல்லை. அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கிருஷ்ணன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவாளுக்கெல்லாம் நல்ல ஜென்மத்தில் நான் பிறக்க வைக்கிறேன். அடுத்த பிறவின்னு இருக்கும் பாருங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நல்ல அப்பா அம்மாக்கு குழந்தைகளாக பிறப்போம். அவ அந்த பக்திமான்களா இருப்பா. அந்த குடும்பத்துல போனதும் நம்மளுக்கு அதை அனுசரிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். நம்ம போய் முயற்சி எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறக்க வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, முன்னாடி நல்லாதான் இருந்தேன், கடைசியில கொஞ்ச நாள் மாத்திரமே மோசமா இருந்தேன். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் நல்ல குடும்பத்துல பிறக்க வைக்கிறேன் அப்படின்னு ஞானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறான். இப்ப இந்த 2வது நான் ஆத்மவேதின்னு சொல்றப்போ ஆளவந்தாருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆத்மவேதி அப்படின்னா ஞான யோகி அப்பாவா? கர்மம் செஞ்சு அதெல்லாம் அப்படியே முத்தி போயிடுது அப்படின்னா ஞான யோகிகள். ஆனா கிருஷ்ணனோட கிருப்பையில சில பேர் அப்படி ஞானிகளா பிறந்திருந்தா, அவன் தான் சில பேருக்கு மாத்திரம் முன்னாடி நல்லா இருந்தா அப்புறம் கடைசியில மோசமா இருந்தா அப்படின்னா அவளுக்கெல்லாம் தனி பிறவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி வேற நான் பிறந்திருந்தா, அப்ப நீ அதையும் பார்க்க நான் ஆத்மவேதி அப்படியும் இல்லை. அப்படியெல்லாம் நான் முன்னாடி ஜென்மத்துல நல்லவனா இருந்ததாவும் எனக்கு சரித்திரம் இல்லை. நான் துஷ்டனே, எனக்கு எந்த நல்லதும் இல்லை. சோ ஆத்மவேதி நைக்குருதே மமஹா வீத்ய இத்யபரஹா, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னில் அதுவும் இல்லை என்கிறார். என்கிட்ட அந்த ஞானமும் இல்லை. சரணாரவிந்தே பக்திமான், இவ் ஆத்மாவுக்கு நாதனாய் இருக்கிற உன்னுடைய நிதசய போக்கியமான திருவடி அனவரத பக்தியும் உடைய நல்ல. சரி, பக்தி யோகி ஆவாது இருப்பானா அப்படின்னா, உன்னுடைய திருவடிகள்ல எனக்கு பக்தி இல்லை, கண்டதுல பக்தி இருக்கு, இந்த லோக விஷயங்கள் எல்லாம் எனக்கு பக்தி ஈடுபாடு உண்டு. உன்னுடைய பாதாரவிந்தல சரணாரவிந்தே பக்திமான், உன்னுடைய பாதாரவிந்தத்துல எனக்கு பக்தி இல்லை, பகவானுடைய இதுல பக்தி இல்லை. இப்ப பக்திங்கிறப்போ நீங்க பக்தி யோகத்தை எடுத்துக்கணும். அப்ப பக்தி பகவானுடைய திருவடியில் எப்படி பக்தி செலுத்துறது அப்படின்னா, 24 மணி நேரம் பகவானை பத்தியே தியானம் பண்ணும், நிச்சந்திரமாக பகவானை சிந்தனம் பண்ணும். வேற அதுல இருந்து போகக்கூடாது. வேதம் கத்திருக்கணும், ஆணா இருக்கணும், பிராமண சத்திர வைஷாலா இருக்கணும், ஆணா இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அவ பக்தி யோகம் பண்ணலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கும் பகவானுடைய திருவடி மேல பக்தி வருமா அப்படின்னா அது தெரியாது. அப்ப ஆனவன் சொல்றான், அதுவும் எனக்கு இல்ல. நான் கர்ம ஞான அனுஷ்டானமான அங்கமுடையதான பக்தி. இந்த பக்தி யோகம்ங்கிறது பெருசு. இதுக்கு அங்கமாக முன்னாடி இருக்கிற கர்ம யோகம் எல்லாம் இருக்குது. இப்ப சந்தியாவந்தனம், இந்த அக்னி காரியம், இதெல்லாம் பண்ணாதான் பக்தி யோகத்துக்கே வர முடியும். நான் சும்மா பக்தி பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் பக்தி இல்லை, அதனால எல்லாம் மோட்சத்துக்கு போக முடியாது. ஸ்பஷ்டமா அங்க சொல்லிட்டு இருப்பாருங்க, அங்கத்தானுடையதான பக்தி யோகம். கர்மயோகம் எல்லாம் சரியா பண்ணாதான் பக்தி யோகமே. கர்மயோகமே இங்க இல்ல, சந்தியாவந்தனமே பண்ணதில்லை, இன்னும் கர்மயோகமே தெரியாது, இன்னும் வேதமே கத்துக்கல அப்படின்னா நம்ம எல்லாம் பக்தி பண்றோம் அப்படின்னே சொல்லக்கூடாது. நம்மளது பக்தியே இல்லை. அப்ப அந்த பக்தி வழியா நம்ம மோட்சத்துக்கு எல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக சொல்றேன். அங்கத்தான் இல்லை என்ற போது இதுவும் இல்லை என்றாரு. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணுமா? அந்த முதல் அந்த எல்கேஜியே படிக்கல, அப்புறம் 8வது படிச்சுட்டேன், 9வது படிக்கிறேன், 10வது படிக்கிறேன். நான் 10வது பாஸ் ஆயிட்டேன்னு என்ன அர்த்தம்? இன்னும் எல்கேஜியே பாஸ் ஆகல, அப்ப நான் 10வது படிக்கிறேன்னு என்ன அர்த்தம்?
அந்த முதலே போயிடுத்து, கர்மயோகமே இல்ல. அப்புறம் ஞான யோகியம் வர முடியாது, பக்தி யோகம் வர முடியாது. நம்ம எல்லாம் பக்தி செலுத்தி மோட்சத்துக்கு போவோம் அப்படின்னால யாரும் இருமாந்திருக்க வேண்டாம். ஸ்பஷ்டமா சொல்றேன். அங்க தான் என்ற போது இதுவும் இல்லை என்றாயிட்டு இது யோசிக்க வேணுமா? அதுவே இல்ல, அப்ப இதுவும் இல்லை என்னில் பூர்வோத்த பிரகாரத்தாலே ஜென்மாந்திர தசையிலே உதவி உண்டானால் என்றே. ஒருவேளை ஏதாச்சும் நம்ம முன்னாடி பிறவையில நல்லவர்களா பிறந்து அது இன்னைக்கு தொடங்குமோ, அதனால இன்னைக்கு பக்தி இருப்போமோ அப்படின்னா, அப்படி வேணா ஏதாவது கர்மம் இல்லாம இப்ப பக்தியா இருக்கலாம். அப்படி பக்தி செலுத்துறவாளும் பகவானுடைய திருவடியிலேயே பக்தி செலுத்துவாள் அப்படின்னா அதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 3 அற்புதமான பிரமாணங்கள் எடுத்து புரிய வைக்கிறார். திருப்பாவையில கறவைகள் பெண் சென்று அதையும், நோட்ட நோன்பிலே திருவாய்மொழியில் இருக்கிற பாசுரத்தையும், அதே மாதிரி குளித்து 3 அனலை யோம்பும் அப்படிங்கிற பாசுரத்துல இருந்து சொன்னோம்னா இதெல்லாம் புரிஞ்சிடும். இப்ப கறவைகள் பெண் சென்று இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப எல்லாத்தையும் திருப்பாவை தெரியும். கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றம் இல்லாத ஆய்வெழுத்து அப்படிங்கிறது ஆண்டாள் சொன்ன பாசுரம். அதுல ஆண்டாள் சரணாகதியை நமக்கு சொல்லி கொடுக்குறார். எப்படி அப்படின்னா, கிருஷ்ணன் திருப்பாவை எல்லாம் முடிய போறது, 28வது பாசுரம் வந்துருது. அப்ப கிருஷ்ணன் கேக்குறா, ஏண்டி எல்லாம் 28 நாள் எல்லாம் சாப்பிடாம எல்லாம் விரதம் இருந்தீங்களே, என்னடி வேணும் கேளுங்க அப்படிங்கிற. அப்போ ஆண்டாள் சொல்றா, நீயே கொடு கிருஷ்ணா, நாங்க கேட்ட எப்படி, நீயே கொடு. அப்ப கிருஷ்ணன் சொல்றா, சரி உங்களுக்கு கொடுக்குறோமா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஏதாவது பண்ணியிருந்தா தானே கொடுக்குறக்கு, என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா எதுவுமே பண்ணதில்லை கிருஷ்ணா. அப்ப என்னதான் காலையில எந்திரிச்சதும் பண்ணுவீங்க, அதை சொல்லுங்க, நான் அதுல இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஆண்டாள் சொல்றேன், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துப்போம் அப்படின்னு சொல்றேன். உடனே கிருஷ்ணா, ஓ கறவைகள் பின் சென்று மாட்டுக்கு பின்னாடி போவீங்களாடி, அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, கர்மயோகத்துல மாடு மேய்க்கிறது ஒரு யாதவர்களுக்கு ஒரு வேலை. அப்போ காலையில எந்திரிச்சது மாடு மேய்க்கிறது போவீங்களாடி, அது ஒரு வேலை, கர்மயோகம். அப்ப கர்மயோகத்தை பிடிச்சவாளுக்கு மோட்சத்துக்கே போயிடலாம். அப்ப அதை கொடுக்குறேன். ஐயோ கிருஷ்ணா, இவனுக்கு வந்து அறிவில்லைங்கிறத நீ காட்டுற. அந்த பாசுரத்தை நல்லா படி. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துருப்போம். நாங்க மாட்டுகளுக்கு பின்னாடி எங்க போவோம் அப்படின்னா காட்டுக்கு போவோம். ஓ காட்டுக்கு போவீங்களாடி, எல்லாரும் காட்டுல போய் எல்லாம் தபஸ் பண்ணுவீங்களாடி, எல்லாம் காடு அப்படிங்கறது தபஸ் பண்றதுல முனிவர்கள் எல்லாம் தபஸ் பண்ணி. அப்ப கிருஷ்ணன் கேக்குறான், இப்ப மாட்டுக்கு எல்லாரும் பின்னாடி போய் எல்லாம் தபஸ் பண்ணுவீங்களாடி, அப்ப அதுக்கே மோட்சம் கொடுக்கறேன்டி. ஆண்டாள் சொல்றேன். திருப்பியே அப்படி முட்டாளா பேசுறது கிருஷ்ணா. திருப்பி அந்த ஸ்லோகத்தை, அந்த பாசனத்தை பாரு. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், எல்லாம் சாப்பிட போவோம், எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து அங்க போய் சாப்பிடுவோம். அவ்வளவுதான். நாங்க ஓ சாப்பிடுவீங்களாடி, அதாவது ஆகார நியமத்தோட சரியா சாப்பிடுவீங்களா பகவானுக்கு வச்சா, அது இல்லை. அப்ப ஆண்டாள் என்ன சொல்றா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து. எங்களுக்கு அறிவு இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்ணணும்னே தெரியாது. நாங்க சும்மா மாடுகளுக்கு பின்னாடி போவோம், காட்டுக்கு போவோம், உட்காந்து சாப்பிடுவோம், எங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்ப இந்த ஸ்லோகம் பருவம், நான் தர்ம நிஷ்டோபி, நான் ஆத்மவேதி, நான் பக்திமான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டாள் என்ன சொன்னா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா சாப்பிட போவோம், தபசு பண்றதுக்கெல்லாம் போறது இல்லை. ஆள வந்தாரன்னு சொல்லிக்கிறார், எனக்கு ஞான யோகம் இல்லை, கர்ம யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை. அப்ப அந்த பாசுரத்துல ஆண்டாள் விதிக்கிறார். அதேதான் இதுக்கு அர்த்தம். இன்னொன்னு திருவாய்மொழியில நம்மாழ்வாருடைய பாசுரம் 5ஆம் பத்துல, நோட்ட நோன்பிலே நுண்ணறிவிலே ஆகிலும் உன்னை விட்டென்றும் ஆட்டகின்றலேன் அரவணை அம்மானே சேட்டு தாமரை சென்னல் ஓடுவர ஸ்ரீவர மங்கள நகர் வீட்டிருந்தாய் என்றாய் உனக்கு மிளகை இல்லை. அங்க எடுத்தது நம்மாழ்வார் என்ன சொல்ற, நோட்ட நோன்பிலே. எனக்கு அப்படியெல்லாம் வந்து கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அதெல்லாம் தெரியாது. நோட்டு நோன்பிலே அப்படியெல்லாம் நான் எதுவுமே முயற்சி பண்ணதில்லை. நுண்ணறிவிலேன் புத்தியாவது இருக்குமானா நுண்ணறிவிலேன் புத்தியும் இல்லை. ஆகிலும் ஒன்னு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஆகிலும் உன்னை விட்டென்றும் ஆட்டகின், உன்னை விட்டு என்னால் இருக்க முடியும். நான் பெருசா எதுவுமே பண்ணதில்லை, கர்மயோகம் பண்ணதில்லை, பக்தி யோகம் பண்ணதில்லை, ஞான யோகம் பண்ணதில்லை. ஆனா உன்னை விட்டுட்டு என்ன இருக்க முடியாது, இது மாத்தமே பட்டாசாக எடுத்துக்கோ அப்படின்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் காட்டுகிறார். இதை பறக்க தொண்டடிப்படி ஆழ்வார் 10 பாசுரங்கள்ல காட்டுறார் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத. இது பார்த்தாவே அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் வந்துடும். 25வது ஸ்லோகத்துல, குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தனன் தன்மை ஒழித்திட்டேன் எண்களில்லை நிற்கணும் பக்தன் அல்லே கழிப்பதன் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன் அழித்தன கருள் செய்த அரங்கமான கருளானே. பெருமாள் கேக்குறா, ரங்கநாதன் கேக்குறா, தொண்டடிப்படி ஆழ்வாரே, நீர் பிராமணர் தானே, உங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா எல்லாம் அந்த கர்மம் எல்லாம் சரியா பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறப்போ அவர் சொல்ற, குளித்து 3 அனலை ஓம்பம். நான் ஸ்நானம் பண்ணி சரியா ஸ்நானம் பண்ணதில்லை, பண்ணி அக்னி காரியங்கள்லாம் பண்ணதில்லை, அதனால இழந்துட்டேன் அந்தனன் தன்மை, நான் பிராமணன் அப்படிங்கறத இழந்துட்டேன்.
ஒழித்துட்டேன் என்கிற எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஞானம் இல்லை. நின்கண் பக்தனும் அல்ல. அந்த ஸ்லோகத்தை பாருங்க. நர்மதி நட்டோத்மி ந பக்திமான் வந்துட்டு பாருங்க. குளித்து 3 அனலயோம்பும் கர்மயோகம் இல்லை. முதல் தர்ம நிஷ்டோபி ந ஆத்மவேதி குளித்து தாம் புரண்டி சரி குறிக்கோள் அந்தரன் தன்மை எனக்கு ஞான யோகம் இல்லை. ஒழித்துட்டேன் உன்காலே நின்கண் பக்தனும் அல்ல. 3வது வரி பக்திமா நச்சரணாரம் என்று உன்னுடைய திருவடிகள்ல எனக்கு பக்தியும் இல்லை. அப்படியே தொண்டடிப்படிபால எடுக்கிறார். அப்ப என்னதான் இருக்குது உனக்கு? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தொண்டடிப்படியாளர் சொல்றார். உன்னை பெருமாள் வந்து தொண்டடிப்படியாளருக்கு எப்படியான அனுகிரகம் பண்ணணும்னு யோசிக்கிறார். அப்படியா? சரி, அதெல்லாம் இல்ல. நீ வந்து பிராமண குலத்துல வந்திருக்க, ஏதாவது பெருமாளுக்கு ஏதாவது பூ கட்டி ஏதாவது போட்டிருப்பியா, ஏதாவது பூ சாத்திருப்பா, ஏதாவது கைங்கரியம் பண்ணிருப்பியா அப்படிங்கிறப்போ 26வது பாசுரம் போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னுடி புனிய மாட்டேன். பொழுதெல்லாம் வேஸ்டாவே போச்சு. புஷ்பங்கள்லாம் அப்படி கோர்த்து உனக்கு போட்டதும் இல்லை. தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குறம் சப்ப மாட்டேன். பெருமாள் கேட்கறேன், அப்ப ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறியா? எங்காவது ஸ்தோத்திரம் நம்ம யாராவது காலக்ஷேபம் பண்ணாலும் அதெல்லாம் போய் கேட்டிருக்கிறியா? சந்தை ஏதாவது சொல்லிட்டு கத்துருக்கிறியா? அதுவும் பண்ணதில்லை. தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், அது எனக்கு தெரியாது. அப்படியா? சரி, அதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. ஏதாவது கைங்கரியம் பண்ணிருக்கிறியா? இந்த ராமர் பாலம் கட்டினாரு, பாலம் கட்டின சமயத்துல குரங்குகள்லாம் பாறை தூக்கி போட்டது. அப்போ ஒரு அணில் வந்து ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கியா? சொல்லு, நான் உனக்கு வைகுண்டம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கிறான். இப்படி சொல்ற, குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கணியில் அரை கூட்ட ஸ்தலமில்லா அணிலும் போல. அந்த அணிலும் கூட கைங்கரியம் பண்ணுச்சு, அதுவும் கூட எங்கிட்ட இல்ல. மரங்கள் போல் வழிய நெஞ்சு, அப்படியே மரத்தை போல அப்படி இருக்கிறேன், எதுவுமே பண்ணதில்லை, அதுவும் பண்ணது இல்லையா? சரி, ஏதாச்சும் இப்போ அந்த யானை கஜேந்திரங்க யானை கட்டம் வந்தப்ப பெருமாளை ஆதிமூலமேனு கூப்பிட்டது, அந்த மாதிரி எப்பாவது பெருமாளை அப்படின்னு ஏதாவது கூப்பிட்டுருக்கிறியா அப்படின்னா அதுக்கும் சொல்ற. உம்பரார் அழியலாக ஒளியுறார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தா. நீ அப்படியே யானை காப்பாத்திருக்கா வந்த, நான் அதையும் கூட பண்ணதில்லை. யானையாவது ஆதிமூலமேனு கூப்பிட்டது, அதையும் நான் பண்ணதில்லை. அப்படியா? சரி, எதுவுமே பண்ணதில்லை. ஏதாச்சும் திவ்ய தேசத்துல வாசம் பண்ணிருக்கியா? திவ்ய தேச காம துகு அப்படின்னு ஒரு வேதம் சொல்றது. திவ்ய தேசத்துல வச்சுக்கிறதே மோட்சத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றது. அப்படி ஏதாவது ஒரு திவ்ய தேசத்துல வச்சிருக்கிறியா? ஸ்ரீரங்கம் வானமாமலை அப்படிதான் வச்சிருக்கிறியா அப்படின்னா இல்ல. ஊர் இல்லைன்னு காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரனன் பாரமூலம் பட்டினேன் பரமூர்த்தி. எதுவுமே பண்ணதில்லை. ஒண்ணு பண்ணிருக்கேன், பட்டினேன் பரமமூர்த்தி, உன்னுடைய திருவடியை பிடிச்சிருக்கேன், இது தவிர என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப 5 ஸ்லோகங்களை பாருங்க. இந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்லிட்டேன். குளித்து 3 அலனையோம்பும் குறிகொள்ள அந்தரன் தமிழ், என்கிட்ட கர்மயோகம் இல்லை. ஒழித்துட்டேன் நின்கடையில ஞான யோகம் இல்லை. நின்கண் பக்தனும் அல்ல, பக்தி யோகம் இல்லை. அப்ப என்னதான் இருக்கு? போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னுடி புனைய மாட்டேன், நான் உனக்கு புஷ்பம் கூட சாத்தினது இல்லை. தீதிலா மொழிகள் கொண்டு திருக்குணம் செப்ப மாட்டேன், வாய் கொண்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணதும் இல்லை. குரங்கள் மலை நோக்க அணிலும் கூட கைகரியம் பண்ணிச்சு, நான் அதையும் பண்ணதில்லை. உம்பராரா ஒளியலா ஆணைக்காக அந்த யானங்கோட உன்னுடைய பேர் சொல்லு சாதி மலமே, நான் அதையும் சொன்னதில்லை. ஊரில் என் காணி இல்லை, எனக்கு திவ்ய தேச வாசமே இல்லை, எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கு. அப்ப எதுவுமே இல்லையா உனக்கு? அப்ப ஏதாவது ஒன்னாவது நீ சொல்லு அப்படிங்கிறப்ப இது எதுவுமே எங்கிட்ட இல்ல. நான் உங்ககிட்ட வந்து சேரணுங்கிற ஆசை மாத்திரமே இருக்கிறது. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆறுடர் கரைகளம். பாருங்க அந்த ஸ்லோகம் வந்துட்டு எப்படி அது பேர் கேட்கிற யாரு அந்த ஸ்லோகத்துல பாருங்க, கடைசி வரியில பாருங்க, 3வது வரியில அகிஞ்சன்யா அனன்யகதி. அனன்யகதிக்கு யார் கதி? உன்னை தவிர நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு யார் கதி இருக்கிறா? இது பாசத்தை சொல்ற. ஆறுடர் கலைகளம்மா, என்னுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு யாரு இருக்கிறா? யாருமே இல்லையே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அதுவே நீ பட்டாசாக வச்சுக்கோ, இருக்கிறதெல்லாம் வச்சு அனுகிரகம் பண்ணாத, இல்லாததை வச்சுட்டு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேக்குறா. அதான் சரணாகதி. இப்ப பிரபத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் பண்ண முடியாது. மேல சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இதெல்லாம் கஷ்டமான விஷயங்கள். அதை தெரிஞ்சுட்டு இதெல்லாம் வேண்டாம், உன்னுடைய கிருப்பைனால நீ இலக்காக்குங்களுக்கு. எங்கனால ஒண்ணும் பண்ண மாட்டோம், நாங்க பண்ண மாட்டோம், ஆனா நீ பண்ணலாம் இல்லையா? நீ உன்னை இந்த இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை பாருங்க. நமோ நமோ வாங் மனசை கபோமைய, பகவான் தன்னை காட்டி கொடுக்கணும் முயற்சி பண்றவளுக்கு தன்னை காட்டி கொடுக்கிறான், அவளுடைய மனசுக்கும் வாக்குக்கும் அடங்குகிறான். அப்ப அதுவே சொல்லுகிறார் ஆள வந்தா பெருமாளே, நாங்களா முயற்சி பண்ணா இந்த கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்துல எல்லாம் உன்னை பிடிக்க முடியாது. அந்த போன ஸ்லோகத்துடைய முதல் வரி. ஆனா நீ நினைச்சிட்ட அப்படின்னா எங்களுக்கு காட்டி கொடுக்கலாம். அப்ப சரணாகதர்களாக வந்து நின்று இருக்கிறோம், எங்களுக்கு நீ காட்டி கொடு. தத்வாதம் மூலம் சரணம் பிரபத்தி, உன்னுடைய திருவடியில சரணாகதி பண்றோம்ப்பா, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிருக்கோம், அப்போ நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு ஆள வந்தார், சரணாகதியை கேட்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் பாருங்க, நான்
धर्मनिष्ठो अपि न आत्मविच्छ आत्मवेदी न भक्तिमान् न चरणारविन्दे आकिञ्चन्यः अनन्यगतिः தத்பாதமூலம் சரணம் பிரபத்திய. எங்கிட்ட கர்மயோகம் இல்ல, ஞான யோகம் இல்ல, பக்தி யோகம் இல்ல, உன்னுடைய திருவடியில பக்தியும் இல்லை. அப்ப என்னதான் இருக்கிறது? அகிஞ்சன்யா. இது ரெண்டு தான் முக்கியம். அகிஞ்சன்யா அப்படின்னா அனுதாபம் என்று இவை உண்டோக்கு உறுப்பாக ஆத்மகுணம் ஒன்றும் அதிகாரி வாஞ்சம் என்ன இவற்றை உடைய நல்லேன்னு. அகிஞ்சன்யா அப்படின்னா கிஞ்சத்தும் நல்லது எதுவுமே இல்லை. பெருமாள் தேடி பாக்குறா, உங்ககிட்ட ஏதாவது நல்லது இருக்குமா? இந்த தொண்டடி போல கிட்ட பார்த்த மாதிரி ஏதாவது புஷ்பங்கள்ல பெருமாளுக்கு சேவிச்சிருக்கிறியா? கோயிலுக்கு போயிருக்கிறியா? நல்ல மனசோட பக்தால ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறியா? அப்படி எல்லாம் பார்க்கிறா. எதுவுமே இல்லை. அகிஞ்சன்யா. நான் நிஜமான பக்தியோட ஒரு காரியத்தை பண்ணதில்லை, சும்மா சும்மா பண்ணிருக்கிறேன். நிஜமான பக்தி பெருமாளே வேணும்னு அகிஞ்சன்யம், அந்த ஒண்ணும் கூட நான் பண்ணதில்லை பகவானுக்காக. ரெண்டாவது அனன்யகதிகை. அப்ப பெருமாள் கேட்கிறேன், இப்படி நம்மை கிட்டுகைக்கு கைமுதல் இல்லையே, எதுவுமே இல்லையா, நீ எதுவுமே எங்கிட்ட சேரணும்னு எதுவுமே பண்ணலையா அப்படின்னு பெருமாள் கேட்க. ஆளவந்த சொல்ற, இல்ல நான் பண்ணதில்லை, எங்கிட்ட இல்ல. அப்ப பெருமாள் சொல்ற, புறம்பே ரட்சிப்பார் இருப்பார் இல்ல போனீலோ. அப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? பெருமாள் கேட்கிற. ஆளவந்த இருப்பாரு, யாராவது புறம்பே இருப்பார்களே, சில தெய்வங்கள்லாம் இருக்குமே, அவகிட்ட எல்லாம் போ, நீ எதுவுமே செய்யாம வந்து எங்கிட்ட வந்து மோட்சத்தை வேணும்னு கேட்டோம்னா அது எப்படி? யார் கொடுப்பாலும் அவகிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு பெருமாள் கேட்க. என்னல் புறம்பு ஒரு புக்கள் என்னதல் உன்னை விட்டுண்டும் ஆட்டகின்றலேன், உன்னை விட்டு எனக்கு கதியம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, பெருமாள் சொன்னாலும் அப்படி போயிடக்கூடாது. பெருமாள் அப்படிதான் சொல்லுவார், நீயே ஒண்ணுமே பண்ணல, அப்ப எங்காவது போய் பாரு அப்படிங்கிறப்ப அப்ப சொல்லலாம், அனன்ய கதிகை, எனக்கு கதியம் இல்லை, உன்னை விட்டா எனக்கு கதியம் இல்லை என்று. உன்னை விட்டென்றும் ஆட்டகின்றலேன் எப்படி நம்மாழ்வார் சொல்லோ என்கின்றபடி உன்னை ஒழிய செல்லும் வழி இல்லை என்னதல், எனக்கு வேற வழி இல்லை. அப்போ சரண்யா, தன் பக்கள் முதல் எல்லாருக்கும் சரண்யா இருக்கவே. சரண்யன் அப்படின்னாவே இப்போ கை முதல் இருந்தா தானே எந்த காரியம். பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு என்ன பண்ணணும்? பணம் வச்சிருக்கணும். கை முதல் போட்டாதான் பிசினஸ் பண்ண முடியும். எதா இருந்தாலுமே முதலே இல்ல, அப்புறம் எப்படி ஒரு பிசினஸ் எதா இருந்தாலுமே ஒண்ணு வேணும் தானே. ஏதோ ஒண்ணு இருந்தா தானே பண்ண முடியும். எதுவுமே இல்லாம என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்க லாகின் பண்ணணும், நீங்க புக் வச்சிருக்கணும், நீங்க கேட்கணுங்கிற மனசுல இருக்கணும். இதெல்லாம் முதலீடா போட்டாதான் ஸ்தோத்திரத்தின கேட்க முடியும். அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணாதானே ஸ்தோத்திரத்தின கேட்க முடியும். ஆனா இந்த பகவானுக்கு அப்படி இல்லை. சரண்யா, கை முதலே வேண்டியதில்லை, பகவானே தன்னை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதனால நீ சரண்யனாக இருக்கிறாய். தன் பக்கள் முதலில்லாதவன் சரண வர்ணீகன் என்றோ தன்னை காட்டணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னா பகவான் எப்பேற்பட்டவருக்கும் தன்னை காட்டி கொடுத்தார். இந்த யோகியதை வேணும் அப்படின்னா பகவான் ஒரு நாளும் யோசிக்கிறார். அப்படிப்பட்ட சரண்யா துத்பாத மூலம் தேவர் திருவடிகள்ல எங்க போய் சரணாகதி பண்றது? தேவருடைய திருவடிகள்ல, பெருமாளுடைய திருவடி இல்லை. இன்னும் அடுத்த கேள்வி கேட்கிறா. ஏன் போன பாசனத்துல எத்தனை பார்த்தோம், 20 ஸ்லோகங்கள்ல பெருமாளுடைய புண்டரீகாட்சத்துவம், கண்ணெல்லாம் அப்படியே தாமரை காட்டு இருக்கும். பகவானை பத்தி எல்லாம் அத்தனை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில் தான் பார்த்தோம், 12 கல்யாண குணங்கள் பார்த்தோம். பகவான் மிருத்துவாக இருக்கிறான், சமமாக இருக்கிறான், வசியாக இருக்கிறான் அப்படின்னு 12 குணங்களை பார்த்தோம். அது மேல ஏதாச்சும் போய் சரணாகதி பண்ண வேண்டியதானே? ஏன் திருவடியில போய் சரணாகதி பண்ணும்? கை இருக்கிறது, பெருமாளுடைய திருக்கைகள் இருக்கிறது, அப்படியே செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலான் திருக்கண்கள் இருக்கிறது, திருமுக மண்டலம் இருக்கிறது, திருமார்பு இருக்கிறது, மகாலட்சுமி. அந்த போன ஸ்லோகத்தை காலையில் தான் சந்தை சொல்லிட்டோம். ஸ்ரீஹி மகாலட்சுமி வர்த்திக்கிற அந்த மார்பு இருக்கிறது. அங்கெங்காவது போய் பண்ண வேண்டியதானே? திருவடியில போய் இருக்கு அந்த ஸ்லோகத்தை பாங்க. சரணாரவிந்தம், உன்னுடைய திருவடியில பாதமூலம், உன்னுடைய பாதமூலத்துல சரணம் பிரபத்தி. ஏன் அப்படி போய் அப்படின்னா அதற்கு விளக்கம் சொல்ற. ஒரு குழந்தை அம்மா பெத்தண்டா, குழந்தை அம்மா திருமேனி முழுசு அந்த குழந்தைக்கு உத்தேசம் தானே. அம்மான தலையில இருந்து கால் வரைக்கும் அதுக்கு அம்மா தானே. ஆனா அதுக்கு பசிச்சது அப்படின்னா திருமலை தடங்கள்ல தான் போய் பால் குடிக்கிறது. அப்பதான் அது பசியாரும். அப்ப எந்த இடத்துல என்ன வேணுமோ அதைதான் பண்ண முடியும். அப்ப பகவானுடைய திருவடியில் தான் சரணாகுது. ஏன் அப்படின்னா திருவடியில மாத்திரம் விழுந்துட்டா அப்படின்னா அப்புறம் பண்ணல அப்படின்னா அவனுக்கு இழுக்காயிடும். அப்ப எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட கையை பிடிச்சு கேட்கிறேன், அம்மா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா அப்படின்னா உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இல்ல நாளைக்கு கொடுக்குறேன், 10 நாள் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்க காலில் விழுந்துட்டேன் அப்படின்னா, காலில் விழுந்து 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னா நீங்க கொடுத்தே ஆகணும். இல்ல அப்படின்னா ஊர் என்ன சொல்லும், அந்த சுவாமி காலையே விழுந்துட்டார், இவ 1000 ரூபாய் கூட கொடுக்கல. அப்ப கையை பிடிச்சு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க இல்ல இன்னைக்கு முடியாது, நாளைக்கு காலையில சொல்றேன், அப்புறம் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லலாம். நான் ஒரு உதவி கேட்கிறேன், கையை பிடிச்சு கேட்கிறேன், இல்ல உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க திருமுக மண்டலத்தை பார்த்து கேட்கிறேன், அப்பெல்லாம் உங்களுக்கு அதைய தவிர்க்கறதுக்கான உரிமை இருக்குது. லோகம் ஒண்ணும் பெருசா பேசாது. வெளியில போய் கேட்டாரா அவங்களால முடியலன்னு சொல்லிட்டா அப்படின்னா அது லைட் எடுத்துக்கா. இப்ப நான் காலில் விழுந்து கேட்டுட்டேன் உங்க காலில், அம்மா இந்த ஹெல்ப் நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு. இப்ப நீங்க வேற வழியே இல்ல,
நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்ன யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டா. வெளியில என்ன பேசுவா, அவர் போய் அந்த காலியா விழுந்துட்டாரா, அவங்க ஹெல்ப்பே பண்ணல. அதனாலதான் பாதார வந்தல சரணாகதி. ஏன் அப்படின்னா அங்க போய் விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி கஷ்டம் அவனுக்கு தான். நம்ம அப்படி சுகமா இருக்கலாம். அப்புறம் நம்மளை காப்பாத்தல அப்படின்னா ஊரில் என்ன பேசலாம், அவன் பெருமாளுக்கு திருவடியிலே சரணாகதி பண்ணிட்டாலாம், பெருமாள் காப்பாத்தல அப்படின்னு ஒரு என்னைக்காவது அந்த பேரு பெருமாளுக்கு வந்திருக்கிறதா, அப்ப பெருமாள் அதை கொடுக்கிறது. அதனால தொத்பாதாரம் என்று உன்னுடைய திருவடியில சரணாகதி, தேவர் திருவடிகளிலே சரணாகதி. ஏன்னா அதுதான் மூலம் என்கிறது, அதுதான் மூலம். இத்தனை இப்போ அந்த கேள்வியை கேட்கிற சௌலபியாதி குணங்கள் எல்லாம் இதாவன் ஒழிய திருவடி தாமரைகளை நினைக்கிறது. ஏன் காலையில இத்தனை கல்யாண குணங்கள் எல்லாம் பார்த்தோமே, அப்ப கையை பிடிக்க வேண்டித்தானே, திருமுக மண்டலத்தை பிடிக்க வேண்டித்தானே, திருமாரப்பை பிடிக்க வேண்டியது அப்படின்னா அப்படி எல்லாம் இல்ல. அந்த பாதம் தான் மூலம், பாதம் மூலம், பகவானுடைய திருவடியே மூலம். அங்க பிடிச்ச ஒரு காரியத்தை பண்ணோம் அப்படின்னா அது தவறாது. பெருமாளே தப்புனாலும் அந்த திருவடி தப்பாது. நம்ம துவயத்துல பார்த்திருக்கிறோமா, துவய மந்திரத்தை அந்த சரணம் சரணம், அதுக்கு மேல மந்திரத்தை சொல்ல முடியாது. அந்த திருவடியை சொல்றப்ப என்ன சொல்றோம், திங்களா இருக்கும். பெருமாள் கூட விட்டுருவார், மகாலட்சுமியும் கூட விட்டுருவா, சரி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இது திருந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு விட்டாலும் அந்த திருவடி விடாது, திங்களா இருக்கும். இல்ல இல்ல காப்பாத்திய தீரணும்னு இருக்கும். அப்ப அந்த இதான் பிடிச்சுக்கணும். சரணாரவிந்தே பாதவிந்தே, அந்த பாதம் மூலம் சரணம் பிரபத்தி, அந்த திருவடியில சரணம் பிரபத்தியை சரணாகதி பண்ணுகிறேன். ஒரு பிரமாணம் எடுக்கிறான். எப்படி சரணாகதி பண்றேன், உபாய கிருத்த ரட்சிதோ சப்தஸ்ய சரணமித்யம் வர்த்ததம் சமர்ப்பணம் செய்சே உபயவாச்சகா அப்படின்னு இது அதிர்புக்தி சம்ஹிதை. இது பாஞ்சராத்திர ஆகமத்துல இது சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு பிரமாணம் எடுக்கிறது, அகம் அபராத பூயோ கிஞ்சித் தத்வா त्वम् உபாய பூதோ மம பவதி பிரார்த்தனாமதி சரணாகதி இத்யுக்ஷः தேவ பிரதிக்னா. இதுவும் பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்றது. சரணம் அப்படின்னு சொன்னோம்னா அது திருவடி, பகவானுடைய திருவடியிலேயே அந்த சரணாகதி, அது உபாயமாக இருக்கிறது. இந்த இடத்துல உபாயம்னு சொல்றதா, நான் பொதுவா நம்ம உபாயம்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஒத்துக்கிறது இல்லை. உபாயம்னா ஒரு வழி. அப்ப திருவடியில போய் சரணாகதி, இப்ப நம்ம ஆச்சாரியன் கிட்ட போய் சரணாகதி பண்ணமே, அதுதான் சரணாகதி. அந்த சரணாகதிய ஒரு வழி, அது ஒரு மெத்தட், ஒரு உபாயம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பிடிக்காது, பகவானுக்கும் பிடிக்காது, அந்த உபாயத்துக்கும் பிடிக்காது. ஆனா அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது, அதனால எல்லாரும் உபாயம்னு சொல்றோம். ஆனா அது உபாயம்னு சொல்லக்கூடாது, அதுவே பகவான். அந்த சரணாகதி பண்ணீங்க பாருங்க, அது ஒரு மெத்தட், அது ஒரு மாடல், இப்படி போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவே அது தப்பு. அது ஒரு மெத்தட சொல்லவே கூடாது. ஆனா அது ஒத்துக்கிறது இல்லை. நான் ஒரு மெத்தட்னா அது ஒத்துக்கிறது இல்லை, அதுவே பகவான். அப்போ ஒரு உபாயத்தை போல, ஒரு மெத்தட போல அந்த திருவடியில சரணாகதி பண்ணவர்களுக்கு பகவான் தன்னை தாழ விட்டு நம்மளை காட்டி கொடுக்கிறார் அப்படின்னு அது சொல்றது. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம், அந்த இது நேபவதி பிரார்த்தனாமதி சரணாகதி அப்படிங்கிறது. இதுல ரொம்ப கவனம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பிரார்த்தனாமதி சரணாகதி. இப்ப நம்ம போய் சரணாகதி பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, இது பிரார்த்தனை. பிரார்த்தனைக்கே பலனை கொடுத்துறான் பகவான். பிரார்த்தனைனா மனசுல கேட்க வேண்டியது. இப்ப நம்ம சங்கு சக்கர லாஞ்சனம் இதெல்லாம் வெளியில, இப்ப ஆச்சாரியன் உங்களுக்கு சங்கு சக்கர லாஞ்சனம் பண்ணார், நெத்தில திருமணம் இட்டார், பேர் வச்சார், ஆராதனை சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லாட்டினா மந்திரங்களை எல்லாம் சொல்லிக்கலாம். 4 பொதுவா நடந்திருக்கும். 5வது ஆராதனத்தை பெருமை சொல்லி கொடுக்க முடியாது இல்ல, அதனால யாக சம்ஸ்காரம் அவன் கத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு இருக்கு. பொதுவா 4மே வெளிப்படையா நடக்கும் இல்லையா. சங்க சக்கர லாஞ்சன வெளியில பண்ணிருப்பா, நெத்தில திருமண் போட்டிருப்பா, இதெல்லாம் பண்ணிருப்பா. ஆனா அதுதான் சரணாகதியா, அது மாத்திரமே சரணாகதி அப்படின்னா இல்ல. மனசுல இது பிரார்த்தனாமதி சரணாகதி. மனசுல இது மன வியாபாரம். மனசுல நினைக்கணும், பெருமாளே நான் என்னுடைய ஆத்மாவை உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டேன், நீ ஏத்துக்கணும். ஐயோ நாங்க சொல்லலையே, நாங்க சமஸ்காரம் பண்றது இதெல்லாம் தெரியலையே, பண்ணலையே அப்படின்னு உங்களுக்கு ஆச்சாரியன் சொல்லியிருப்பார். அதனால ஆச்சாரிய சரணாகதி. இல்லாட்டி நம்மளே பண்ணிப்போமே, நமக்கு அந்த புத்தி அந்த யோகத்துல இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அது இல்லைங்கிறனால தான் ஆச்சாரியன் போறோம். ஆச்சாரியன் வேண்டி இருப்பார், இந்த ஆத்மாவை சேர்த்துக்கோ அப்படின்னு. அப்ப இது பிரார்த்தனாமதி சரணாகதிக்கு இந்த பிரார்த்தனை மாத்திரம் இங்க முக்கியம். அந்த விசுவாசம் இருக்கணும். பிரார்த்திச்சோம் அப்படின்னா பகவான் வைகுண்டத்தை கொடுத்தே தீருவார் அப்படின்னா. மத்ததுல எல்லாம் இப்ப பக்தி யோகம் அப்படின்னா கோவிலுக்கு போகணும், புஷ்பத்தை வாங்கணும், வேதத்தை சொல்லணும், அதெல்லாம் கண்ணுல பார்க்கிற மாதிரி ஒரு பலன் இருக்கிறது. ஒண்ணு செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அதெல்லாம் கண்ணுல இருக்கிற மாதிரி. கர்மயோகம் அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்ணணும், அக்னி காரியங்கள்லாம் பண்ணணும், அதெல்லாம் கண்ணுல பார்க்கிற மாதிரி இருக்குது. ஆனா இந்த சரணாகதி அப்படிங்கிறது இது பிரார்த்தனாமதி சரணாகதிக்கு மகா விசுவாசம் மனசுல இருக்கணும். பகவானே இந்த ஆத்மாவை உன்னுடைய திருவிழா வச்சுட்டேன், இதையே நீ சேர்த்துக்கணும் அப்படின்னா பகவான் சேர்த்தே தருகிறான். அது அதனால இது பிரார்த்தனாமதி சரணாகதி கதி என்கின்ற போலே இது அகிர்பக்தி சமயத்திலே இதனுடைய சொரூபம் சொல்லிட்டு ஆயிட்டு.
என்று யோ பிரமாணம் விததாதி பூர்வம் இந்த ஸ்லோகத்தாலே அதிகாரிஸ்த ரூபமும் சரணாகதி பிரயோகம். இந்த ஸ்லோகத்துல நமக்கு என்ன யோகிதை இல்ல, அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஆரம்பிச்சார். நமக்கு கர்மயோகம் பண்றதுக்கான யோகிதை இல்ல, பக்தி யோகம் பண்றதுக்கான யோகிதை இல்ல, ஞான யோகம் பண்றதுக்கான யோகிதை இல்ல. நமக்கு பகவான் கிட்ட அப்படி எல்லாம் பெரிய பக்தி எல்லாம் திருவடியில் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பக்தின்னு சொல்றதெல்லாம் நமக்கு சுவார்த்தமாக நமக்கு வேணுங்கிறதுக்காக பண்ண பக்தி மாத்திரம்தான். எதுக்கு கோயிலுக்கு போனீங்க, நல்லது வேணும்னு போனோம். அப்ப பகவானுக்குன்னு என்னைக்காவது போயிருக்கீங்களா அப்படின்னா பல காலங்கள்ல போனதில்லை. ஒருவேளை இப்ப சமாஷனம் பண்ணதுக்கு பின்னாடி போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அப்படி எல்லாம் பண்ணதில்லை. ஒரு பலன் உத்தேசித்து நம்ம பக்தி இருந்தது. அப்ப அதுக்கெல்லாம் மோட்சம் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டா நடக்காது. அப்ப மோட்சம் வேணும்னு என்ன பண்ணோம், சரணாகதி தான் ஒரே வழி அப்படிங்கறத இந்த இடத்துல நிரூபிக்கிறார் ஆளவந்தார். இப்ப நம்ம குரூப்லயே பார்த்துட்டோம். இப்போ பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் பண்ணணும்னா யாரெல்லாம் கை தூக்குனீங்களா பார்த்தா கடைசி கேள்விக்கு யாருமே இதுக்கு முன்னாடி இன்னும் 10 கேள்வி இருக்கிறது. இப்ப 3 கேள்வியிலேயே நம்ம குரூப்ல ஆள் இல்ல. இன்னும் மிச்சம் இருக்கிற 10 கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஒருத்தரும் கூட இந்த லோகத்திலேயே இருக்க மாட்டோம். அதனால அதெல்லாம் நம்ம பண்றோம், அதனால மோட்சம் போவோம்னா அப்படி எல்லாம் போக மாட்டோம். இருக்கிறது ஒரே ஒரு வழி, இது பிரார்த்தனாமதி சரணாகதி தான். அவன் சரணாகதி பண்ணி உஜ்ஜீவத்தை அடையணும் அப்படின்னு ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்துல சரணாகதியை விதிக்கிறார். அவர் சரணாகதி பண்ணுகிறார், நமக்கும் மத்திய விதிக்கிறார் தன்னுடைய பக்தர்களுக்கு. 12 நம்ம சரியான பாதையில் இருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமா இன்னைக்கு ராத்திரி தூங்கலாம். பண்ணாதவள்னா ஆளவந்தாரு விதிச்சிருக்காரு. ஆளவந்தாருக்கே பண்ண முடியல. ஆளவந்தார் ஒரு பிராமணர். இப்ப நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் எல்லாம் ரைட் வரும், எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவார் ஆளவந்தார். பிராமணரா? ஆமா சுவாமி. வேதம் கத்திருக்கிறீங்களா? ஆமா. நித்திய கர்மானுஷ்டானங்கள்ல பண்றலாம்? ஆமா. நீங்க ஆனா? ஆமா. எல்லாம் ரைட்டு. ஆனா அவர் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா பண்ணதில்லை. ஏன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது. எல்லாம் இருக்கிறவாளே பண்ண முடியாது. ஆளவந்தாரே பண்ணல, ராமானுஜரே பண்ணல, நம்மாழ்வாரே பண்ணல. அப்ப நம்ம பண்ணிருவோம்னு யோசிச்சோம்னா நம்மளால பண்ண முடியுமா? அப்ப இருக்கிற காலத்துல நம்மளை ஏமாத்திட்டு நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் வழின்னு தெரிஞ்சதுன்னா அதை நோக்கிதான் நம்ம பயணம் இருக்கணும். யாரெல்லாம் பண்ணலையோ பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அந்தந்த ஜீவாத்மா எடுக்க வேண்டிய முடிவு. பண்ணிக்கோங்க, நீங்க இது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது யோசிக்கணும். நம்ம குரூப்ல இருக்கவாள் இது யோசிக்கணும்னு திருப்பி நான் சொல்லுவேன். இது ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு, ஆனாலும் இதத்தை சொல்லிதான் ஆகணும். அப்போ அது யோசிக்கணும். ஏன்னா யோசிச்சு அளவந்தாரே பண்ணல, அப்ப நம்மளால போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவாவா கேட்டுட்டீங்கன்னா பதில் தானா வரும். பகவான் அது எல்லாத்துக்கும் காட்டி கொடுக்கணும். பகவானுடைய திருவடியில வேண்டிட்டு இதை பூர்த்தி பண்ணலாம். ஆளவந்தார் கேக்குறா, சரணாகதி பண்ணிருக்கேன் ஏத்துக்கோ அப்படின்னு. பெருமாள் கேக்குறா, சரணாகதி பண்றியா? அப்போ ஏதாச்சும் நல்லது இருந்ததுன்னா சொல்லி உங்ககிட்ட அப்படிங்கிற. என்கிட்ட நல்லது இல்ல, ஒரு நல்லதும் கூட இல்ல. அப்போ நல்லதே உங்ககிட்ட இல்லையா அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. ஆமா, என்கிட்ட நல்லது இல்ல. இப்ப வேற என்னதான் வச்சிருக்க? அப்ப தப்பு பண்ணாமையாவது இருக்கிறாயா அப்படின்னு கேக்குறா பெருமாள். சரி, நல்லது பண்ணல, அனுகிரகம் பண்ண முடியல, தப்பாது பண்ணாம இருப்பியா அப்படின்னு கேக்குற. அப்படியெல்லாம் இல்ல, நான் பண்ணது அத்தனையுமே தப்புதான், என்கிட்ட தப்பு மாத்திரம் தான் இருக்கு அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துக்கு விஷயமாக்குறார். அது என்ன அப்படிங்கறத நாளைக்கு காலையில தொடருவோம். இதற்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்லோகங்கள்ல சரணாகதி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். ஆளவந்தாருக்கே அத்தனை தப்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அத்தனை தப்புகள் இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நாளைக்கு காலையில சேர்ந்து இருப்போம். இதோட இப்ப பூர்த்தி பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சந்தை கத்துக்கலாம். அடுத்த 2 ஸ்லோகங்களுடைய சந்தை கத்துக்கலாம். 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு எல்லாரும் தொடர்ந்து சந்தையை பார்ப்போம். அடியன் சுவாமி ஸ்ரீமதே சண்டை கத்துக்கிறவங்க மாத்திரம் இருக்கலாம், மற்றவங்க லெஃப்ட் ஆயிடும். தாசன் வேதாபகார எத்தனாவது ஸ்லோகம் அது? 13-14.